வணக்கம். வெல்கம் பேக். மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ஸ்டோரேஜ் சீரிஸ்ல இது பார்ட் 2 ஆஃப் அஷ்யூர் ஃபைல் ஷேர்ஸ். பார்ட் 1ல நம்ம அஷ்யூருடைய ஃபைல் ஷேர்ஸோடைய டைப் பார்த்துருந்தோம். அண்ட் அதில் எப்படி NTFS யூஸ் பண்ணி பெர்மிஷன்ஸ்லாம் கொடுக்கணும், என்னென்ன கேட்டகரைசேஷன் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இந்த பார்ட் 2 செஷனில் வந்து நம்ம 2 மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஆக்சஸ் கீ அண்ட் ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் வழியாக எப்படி நம்ம ஃபைல் ஷேர்ஸ் ஆத்தென்டிகேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஒரு ஒரு ஆப்ஷனுக்கும், அண்ட் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், எந்த சினாரியோவில் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் டெமோவோட நம்ம வந்து இதை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்ளிகேஷன்லேருந்து, அண்ட் ப்ரோக்ராமேட்டிக்காக எப்படி இதை ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது டெமோவோட நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆக்சஸ் கீயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு லெகசி ஆப்ஷன் சொல்லலாம். இது ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் ஃபைல் ஷேர்ஸோ இல்லை கண்டெய்னர்ஸ், பிளாப் கண்டெய்னர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆக்சஸ் கீ நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு அப்ளிகேஷன்லேருந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இதில் ஆக்சஸ் கீயில் வந்து ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒரு கிரானுலராக நீங்கள் போயிட்டு ரீட் மட்டும் வேணும், ரைட் மட்டும் வேணும், இல்லை டெலிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது, மேனேஜ் பண்ணுறதுக்கு பேசிக் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரானுலராக நம்ம வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாது. ஸோ ஆக்சஸ் கீயை கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஆல் ஆர் நத்திங்ன்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஆக்சஸ் கீன்றது வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன், மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அவங்க ஷேர்ட் சீக்ரெட்டாக நம்ம இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அதில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யார் யார்ட்டெல்லாம் இந்த ஷேர்ட் ஆக்சஸ் இந்த ஆக்சஸ் கீ இருக்கோ, ஷேர்ட் சீக்ரெட் இருக்கோ, அவங்க மூலிமா வந்து தே கேன் பெர்ஃபார்ம் எனி ஆப்ரேஷன் ஆன் எனி ரிசோர்ஸ் இன் த அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து அந்த எனி லெவல் ஆஃப் பெர்மிஷன், எனி ரிசோர்ஸ் அப்படின்ற போது நமக்கு இதுலேயே வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், மேஜர் செக்யூரிட்டி த்ரெட் இருக்குன்றது நமக்கு கிளியரா தெரியுது. ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 2 கீஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இன்கேஸ் ஒரு கீ வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டவுன் டைம் இல்லாமல் நம்ம இன்னொரு கீயை வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் பழைய அப்ளிகேஷன் ஆட்டோமேஷன் ரெக்யர்மெண்ட்டுக்குலாம் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ கரண்ட் நீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது கஸ்டமருடைய நீடை. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு யூனிக் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபை URI மாதிரி கிரியேட் ஆகும். அந்த டோக்கன் மூலயமா நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான டைம் பவுண்ட் ஆக்சஸ் வேணும், எந்த டைம்ல எந்த டைம் ஆக்சஸ் பண்ண போறாங்க, வீக்கெண்ட்ல மட்டும் ஆக்டிவிட்டி இருக்கா, அந்த டைம்ல மட்டும் அவங்களுக்கு ஆக்சஸ் வேணுமா, அண்ட் கிரானுலரா வந்து ரீடு, ரைட், டெலிட், லிஸ்ட்ன்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய என்னென்ன ப்ரிவிலேஜஸ் வேணுமோ அந்த ப்ரிவிலேஜஸ் மட்டும் இருக்கும். அண்ட் எந்தெந்த ஐபிலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், என்ன ப்ரோட்டோகால் வழி ஆக்சஸ் பண்ணலாம், எந்த ரிசோர்ஸ் மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், ஸ்பெசிஃபிக்கா ஃபைல் ஷேர்ஸ் மட்டும் இல்லை பிளாப் கண்டெய்னர்ஸ் மட்டும், அந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் பார்ட்டிஸோ இல்லை டெம்பரரியா யாரோ ஒரு கான்ட்ராக்டரோ பார்ட்னருக்கு வந்து ஒர்க்லோட ஆக்சஸ் வேணும் அப்படின்னா இந்த ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் வந்து இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் கூட ஸ்டோர்ட் ஆக்சஸ் பாலிசிஸை நம்ம லிங்க் பண்ண முடியும். ஸோ அது என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அட் அ வெரி ஹை லெவல் ஆக்சஸ் கீன்றது ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் கிடைக்குது ஆக்சஸ் கீ வழியா. வேற இதில் நீங்கள் கிரானுலராக பெர்மிஷன்ஸ் கொடுக்க முடியுது. ஸோ இதில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, செக்யூரிட்டி லீக் வந்து சான்சஸ் இருக்குது ஆக்சஸ் கீயை பொறுத்த வரைக்கும். வேற இங்கே வந்து ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி அண்ட் குயிக்காக நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து கொடுத்தா எல்லா பர்மிஷனும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இங்கே தான் நீங்கள் ஃபைன் கிரைண்டாக கொடுக்க முடியுது. டைம் பவுண்ட் ஆக்சஸ் இங்கே கிடையாது, ஐபி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, வேற இதெல்லாம் இங்கே பண்ண முடியும். அண்ட் டெம்பரரியாகவும் நம்ம கண்ட்ரோல்ட் ஆக்சஸ் கொடுக்க முடியும் ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சரில். ஷேர்ட் ஆக்சஸ் பாலிசி கிரியேட் பண்ணி அதை கூட நீங்கள் வந்து ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சரில் அட்டாச் பண்ணி பண்ணலாம். ஜென்ரலாக ஆக்சஸ் கீயை வந்து எக்ஸ்டர்னலாக ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் இப்போ யூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. குயிக்காக ஏதோ ஒரு ஆக்சஸ் வேணும் அண்ட் டேட்டாவை அலோவ் பண்ணணும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு POC ஆர் நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டில் தான் இது பார்க்க முடியுது. மோஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேட்டகரியில் வந்து ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது யூஸ் கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் கான்டென்ட் இல்லை கான்டென்ட் ஆக்சஸ் பண்ணணும், லெகசி அப்ளிகேஷன்லேருந்து பேக் எண்டில் ஸ்டோரேஜ் வந்து கனெக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ஸ்டில் சப்போர்ட்டட் தான். குவிக் டெஸ்டிங், POC இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அது யூஸ் பண்ணலாம். பட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து எங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப லாங் லிவ்டாக ஸ்டாட்டிக் கிரெடென்ஷியல் எழுதணும், ஸ்டோர் பண்ணணும் அண்ட் ஆடிட்டிங் மெக்கானிசம், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஃபைன் கிரைண்ட் ஆப்ஷன் இந்த ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் ஆப்ஷன் தான் போகணும். அங்கே தான் வந்து உங்களுக்கு
டைம் பவுண்ட், ஐபி பவுண்ட், எந்தெந்த ஷேர் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும், ஃபைல்ஸ் ஷேர்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும், அண்ட் என்ன மாதிரியான பர்மிஷன்ஸ், டெம்பரவரியா யூஆர்எல், அந்த மாதிரி நம்ம டெலிகேஷன்லாம் பண்ண முடியும். அண்ட் 3 லெவல் ஆஃப் டெலிகேஷன் இருக்கு. நீங்க என்டர் ஐடி வழியா யூசர் டெலிகேஷன் பண்ணலாம், இல்ல ஸ்பெசிஃபிக்கா என்ன சர்வீஸ், பிளாக் கண்டெய்னரா, ஃபைல் ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி சர்வீஸ் லெவல் ஷேர் ஆக்சஸ் சிக்னேச்சர் எடுக்க முடியும். ஆர் அக்கௌண்ட் லெவல்லையும் நீங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவல்ல ஷேர் ஆக்சஸ் சிக்னேச்சர் முடியும், கொடுக்க முடியும். ஸோ இது ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கலாம், போயிட்டு எப்படி இது கிரியேட் பண்றது, யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து நேற்றே நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அண்ட் திருப்பி வேணா குயிக்கா ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் அதை பர்பஸ் பில்ட்டாகவும் கிரியேட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் ஜெனரிக்காகவும் கிரியேட் பண்ணலாம். லெட் மீ கிரியேட், ஓகே, மேபி ஒரு புது ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் ரிசோர்ஸ் குரூப். இது உங்களுடைய நேமிங் கன்வென்ஷன் தான். நீங்கள் ஆர்கனைசேஷனில் சம்டைம்ஸ் வந்து ஆர்கனைசேஷனுடைய நேமு ஃபாலோட் பை என்ன பர்பஸ், என்ன ரீஜன், என்ன ரிசோர்ஸ் குரூப் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது கொடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து யூனிக்காக இருக்கணும், 3 to 24 கேரக்டர்ஸ் அண்ட் லோயர் கேஸாக தான் இருக்கணும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கால் இட் அஸ் ஸ்டாண்ட் ஜென்ரல் பர்பஸ் ஸ்டோரேஜ் 001 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது எந்த ரீஜனில் நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த ரீஜனை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் ப்ரிஃபர்டாக வந்து எனக்கு வந்து ஃபைலுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன், பிளாபுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பர்பஸ் பில்ட்டாகவும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இதில் வந்து எந்த லெவல் ஆஃப் ரிட்டர்டன்சி வேணும், லோக்கலாக நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்களா இல்லை ஜியோகிராஃபிக்கலாக வந்து நம்ம ரெப்ளிகா எடுத்து பண்ண போகிறோமா அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஐ வில் ஸ்டார்ட் வித் எல்ஆர்எஸ் அண்ட் தென் அதை நான் வந்து உங்களுக்கு எப்படி ஜிஆர்எஸ்ஸை கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி அதை அப்கிரேட் பண்ணலாம், எப்படி அது டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அண்ட் இதில் சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது ஒன் பை ஒன்னாக நம்ம செக் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு ஒரு குயிக்காக ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். அண்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதால எதுவும் ப்ரைஸ் கிடையாது. அதுக்குள்ளே நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணி அதை ரிட்ரீவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான், அதுக்கப்புறம் அதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் வர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போதைக்கு நான் ஜஸ்ட் இதை ரிவ்யூ பண்ணிவிட்டு இதை கிரியேட் பண்ணிடுறேன். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இதில் வந்து இப்போ ஜென்ரல் பர்பஸாக நம்ம கிரியேட் பண்ணதால இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து பிளாபுக்கும் யூஸ் பண்ணலாம், அதாவது ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபைல் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணலாம், டேபிள் கியூ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு பேக் எண்டாகவும் நம்ம இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ கிரியேட் ஆகட்டும். அண்ட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு இதுதான் பர்பஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து ஆரம்பத்திலே வந்து என்ன பர்பஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டோம். நேற்று நம்ம அப்படி தான் பண்ணியிருந்தோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜை வந்து இது வந்து ஸ்டோரேஜ் ஃபைல் ஷேருக்காக தான் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டகரைசேஷன் பண்ணதால இது வந்து நமக்கு ஆப்ஷனே இங்கே கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் நம்ம ஓவர்வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான அக்கௌண்ட்டோடைய டைப் அப்படின்னு தெரியும். அக்கௌண்ட் கைண்ட் என்ன, இது வந்து ஃபைல் ஸ்டோரேஜுக்காக கிரியேட் பண்ண ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டா இல்லை வந்து ஜென்ரல் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணதா அப்படின்றது வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இதில் என்ன பர்ஃபார்மன்ஸ், ஸ்டாண்டர்டா, ப்ரீமியமா அப்படின்றது இங்கே பார்க்க முடியும். அண்ட் பேக் எண்டில் வந்து டிஸ்கில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் காமிக்கும், அவைலபிள் இது இருக்கா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்னன்றது இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி டேட்டா எந்த ரீஜனில் ஸ்டோர் பண்ணுறோம், இந்த மாதிரியான பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதில் இருக்கும். அண்ட் கீழே கான்ஃபிகர் பண்ணுற சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எந்த அவைலபிலிட்டி ஜோன் என்னன்றதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். சில டைம் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா சென்டரில் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டி அதை நீங்கள் அஜூர் செலக்டட் ஜோன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்கேஸ் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ட்ரை அண்ட் சேஞ்ச் தட். பட் இப்போதைக்கு நம்ம வந்து லெட் ஸ்டார்ட் வித் பிளாப் ஸ்டோரேஜ், அப்புறம் நம்ம ஃபைல் ஷேருக்கு போகலாம். ஏன்னா ஃபைல் ஷேரில் வந்து இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அது என்னென்னன்றதை கம்பேர் பண்ணிவிட்டு யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ இந்த நம்ம இப்போ கிரியேட் பண்ணது வந்து லெட் மீ ரெஃப்ரெஷ் ஹியர். ஓகே, இதுதான் நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம், ஸ்டாண்ட் ஜென்ரல் பர்பஸ் ஸ்டோரேஜ். அண்ட் இதில் வந்து இப்போ கிரியேட் பண்ணது வந்து வெர்ஷன் 2. இது வந்து ஜென்ரல் பர்பஸ்லேயே வந்து வெர்ஷன் 1ன்னு ஒன்று இருந்தது. இப்போ அது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வெர்ஷன் 2க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் நான் வந்து 4 பர்பஸ்க்குமே வந்து 4 பர்பஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டெய்னர்ஸ், ஃபைல் ஷேர்ஸ், கியூஸ் அண்ட் டேபிள்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் எல்லாத்துக்குமே வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கண்டெய்னர்ஸ் போகிறேன் அப்படின்னா கண்டெய்னர்ஸ் லெவலில் வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த லாக் எல்லாம் வந்து ஆடிட் லாக், அதோடைய இப்போ என்னென்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு பை டிஃபால்ட்டாக ஒரு ஹிடன் ஃபோல்டராக இங்கே கிரியேட் ஆகுது. நான் இப்போ அட்மினா, குளோபல் அட்மினா இருக்கிறதால என்னால் இது பார்க்க முடியுது. அரல்ஸ் வந்து ஒரு ரெகுலர் யூஸராக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சில ஹிடன் ஃபோல்டர்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியாது. அண்ட் இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம். எப்படி அமேசான்ல S3ல பக்கெட் கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து நான் ஐ கேன் கோ அண்ட் கிரியேட் அ கண்டெய்னர். சில விஷயங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து
சில பெர்மிஷன்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பை டிஃபால்ட்டா இங்க வந்து பிரைவேட் நோ அனானிமஸ் ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கு. அண்ட் வந்து என்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது வந்து பை டிஃபால்ட்டாவே எல்லா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுமே என்கிரிப்ஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கும். 2 விதமான ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு மைக்ரோசாஃப்ட்டே அவங்களுடைய மேனேஜ்ட் கீஸை வச்சு என்கிரிப்ட் பண்ணுவாங்க. அதுதான் டிஃபால்ட் ஆப்ஷன். அதுதான் ப்ரிடாமினென்ட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். சில கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல வந்து அந்த லீகல் ப்ராக்டிசஸ் வழியா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களே உங்களுடைய ஓன் கீஸை வந்து கேஎம்எஸ்ல ஸ்டோர் பண்ணி அது மூலியமா என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி ரெக்யர்மெண்ட் இருந்தது அப்படின்னா, கஸ்டமர் மேனேஜ் கீஸ்க்கும் நம்ம சிஎம்கே ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் இந்த ஆப்ஷன் வந்து இங்க இன்ஹெரிட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதாவது பிரைவேட் நோ அனானிமஸ் ஆக்சஸ் வந்து இங்க இன்ஹெரிட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எங்க இருந்து நமக்கு இங்க டிஃபைன் ஆகுது, அந்த ப்ரொடெக்ஷன் விஷயங்கள்லாம் செட்டிங்ஸ்லாம் எங்க இருந்து வந்து வருது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவல்ல சில கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கும். அட் ஹை லெவல் வந்து என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதுல முக்கியமானது வந்து பை டிஃபால்ட்டா அனானிமஸ் ஆக்சஸ் வந்து டிசேபிள் பண்ணிருப்பாங்க. அனானிமஸ் ஆக்சஸ்னா பப்ளிக்கா யாரு வேணா ஆக்சஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுடைய லிங்க் இருந்தா போதும். அந்த எண்ட் பாயிண்டோடைய லிங்க் வச்சு யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டிசேபிளா இருக்கு. இப்போ இன்கேஸ் நான் ஒரு சாம்பிளுக்காக இதை எனேபிள் பண்றேன் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ இதை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ள இருக்கிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இது இன்ஹெரிட் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏர்லியரா கண்டெய்னர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது பிரைவேட் அனானிமஸ் ஆக்சஸ் வந்து கிரே அவுட் ஆயிருந்தது. அதாவது இந்த ஒரு ஆப்ஷன் தான் நீங்க யூஸ் பண்ணணும், வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நீங்க டிசைட் பண்ணலாம். உங்களுடைய கண்டெய்னருக்கு வந்து பிரைவேட் நோ அனானிமஸ் ஆக்சஸ் வேணுமா, இல்ல வந்து யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அனானிமஸ் ரீட் ஆக்சஸ் வந்து கண்டெய்னர் லெவல்லையும் கொடுக்கலாம், பிளாப் லெவல்லையும் கொடுக்கலாம். இல்ல அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் அந்த பிளாப்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ஆக்சஸ் கொடுக்கணும்னாலும் நம்ம அதில் கொடுக்கலாம். ஸோ இன்கேஸ் நான் வந்து ஜஸ்ட் ஒரு இது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் அது கிரியேட் பண்ணிட்டு லேட்டரா வந்து இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் வந்து கால் இட் ஸ்டாண்ட் கண்டெய்னர் 1 அப்படின்ற மாதிரி ஐ வில் ஜஸ்ட் கிவ் இட் அ நேம் அண்ட் கிரியேட் அ கண்டெய்னர். ஓகே. ஸோ இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ள சில ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் போய் அப்லோட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் டேரக்டரி கிரியேட் பண்ணாலும் நீங்கள் டேரக்டரி கிரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த லோக்கல் மெஷினில் வந்து நான் ஐ வில் கிரியேட் சம் டெஸ்ட் ஃபைல்ஸ் அண்ட் அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் ஃபைல் 01. ஸோ இதுக்குள்ள நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சம் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் whatever. ஸோ ஏன்னா நம்ம இந்த ஸ்னாப்ஷாட்ஸ் இந்த மாதிரி வெர்ஷனிங் அதெல்லாம் பார்க்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நம்ம சும்மா ஏதாவது கண்டென்ட் இதில் ஆட் பண்ணி வைப்போம். அண்ட் சிமிலர்லி ஐ வில் ஆட் சம் அதர் ஃபைல்ஸ் ஆல்சோ. ஓகே, ஒரு பிஎம்பி ஃபைல் ஒன்று வச்சுருப்போம். அண்ட் ஜஸ்ட் போதும், நமக்கு ரொம்பலாம் வேண்டாம். நீங்கள் ஒரு 2-3 ஃபைல்ஸ் மட்டும் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் நிறைய சாம்பிள் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் நிறைய இன்டர்நெட்லேயும் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூ கேன் ட்ரை இட் அவுட். தட்ஸ் அப் டு யூ. ஓகே, இதை கூட நம்ம ஜஸ்ட் எடிட் பண்ணி வச்சுருப்போம். இல்லாட்டி 0 கேபிலே இருக்கும். ஸோ வாட் எவர். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம v1 அப்படின்னு கொடுக்குறேன். or else let me put it this way. ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே, இது ஆப்ஜெக்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வீடியோ, ஆடியோ, இமேஜ், டெக்ஸ்ட் ஃபைல், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்டோடைய டெர்மினாலஜியில் ஒரு பிளாப், ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதை நான் இங்கே அப்லோட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணாலும் இதை வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இப்போ லெட்ஸ் சே நான் இந்த இமேஜை வந்து இங்கே டேரெக்டாக நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் அப்லோட் இட். ஓகே, இல்லை எனக்கு வந்து அதுக்குள்ளே ஒரு சப் டைரக்டரி கிரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த இமேஜை நான் வந்து டாக்குமெண்ட்டை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்னு எடுத்துப்போம். ஸோ லெட்ஸ் சே இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இதில் அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு இதை அப்லோட் பண்ணலாம். இப்போ ஸ்டாண்ட் ஃபோல்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்றேன் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு அதில அப்லோட் பண்ண போறேன். அண்ட் அகைன் இது நம்ம நேத்தே பார்த்திருந்தோம். இந்த ப்ளாப் டைப் 3 கேட்டகரி இருக்கு. நீங்க இன் கேஸ் ஏதாவது விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் இல்ல வந்து பேஜ் ஃபைல் அதெல்லாம் ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா, இந்த பேஜ் ப்ளாப செலக்ட் பண்ணுவீங்க. மத்தபடி மத்த எல்லா ஃபைல்ஸ்க்குமே வந்து நம்ம ப்ளாப் தான் சூஸ் பண்ணுவோம். நமக்கு பெரிய பெரிய ஃபைல்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். பெரிய பெரிய வீடியோ ஃபைல்ஸ் அண்ட் இமேஜஸ் அதெல்லாம் ஹை குவாலிட்டி டெஃபினிஷன் இமேஜஸ்லாம் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா, தென் அதுக்கேத்த மாரி பிளாக் சைஸ கொஞ்சம் அதுக்கேத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ ரொம்ப சின்ன சின்ன ஸ்மால் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, பிளாக் சைஸ வந்து கம்மியா குடுத்துக்கங்க. அப் அண்ட் வந்து வெறும் லாக் ஃபைல்ஸ்க்கு தான் மெயினா அத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா டேட்டா வந்து அந்த ஈவென்ட்ஸ் வந்து அக்குமுலேட் ஆயிட்டே இருக்கிறதால, அது அப் அண்ட் பிளாக் கேட்டகரிக்குள்ள உங்களுக்கு போகும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து டிஃபால்ட் பிளாப் தான் சூஸ் பண்றேன். பட் இங்க ஒரு டிஃபரன்ஸ் என்ன, இதுல வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாரி குடுத்துடுறேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட லினக்ஸ்ல எப்படி ஒரு ஹைரார்க்கிகளா கிரியேட் பண்ணீங்களோ, அந்த மாரி நீங்க வந்து இங்க கிரியேட் பண்ணலாம். இப்ப அந்த ஸ்டாண்ட் ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் ஆயிட்டு, அதுக்குள்ள இங்க ஃபைல் இருக்கு. இல்ல எனக்கு வந்து ரூட் வந்து வேற ஒண்ணு வேணும் அப்படின்னா, நீங்க லெட் மீ ஷோ யூ தட் டிஃபரன்ஸ். அது என்ன ஆகும்னா, ஸ்லாஷ்ன்னு ஒண்ணு குடுத்தீங்க அப்படின்னா, இன் பிட்வீன் இன்னும் ஒரு லேயர் ஒண்ணு கிரியேட் ஆயிடும். சாரி அவ்வளோ வேண்டாம். அப்லோட். இப்ப இதுல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நெறைய பிராக்டிஸ் பண்ணா தான் உங்களுக்கு என்னென்ன எப்படி டிஃபரெண்ட்டா வந்து அது ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரிய வரும் உங்களுக்கு. இப்ப நான் ஸ்லாஷ் ஃபோல்டர் 2ன்னு குடுத்தோனே, அந்த ஸ்லாஷ்ன்றது வந்து ஒரு ரூட் டைரக்டரியா எடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு சப் டைரக்டரியா வந்து ஸ்டாண்ட் ஃபோல்டர் 2 கிரியேட் ஆயிட்டு, அதுக்குள்ள இந்த ஃபைல் போயிட்டு உங்களுக்கு பிளேஸ் ஆகுற மாரி பிளேஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் இப்ப பண்ணணும்னா நீங்க பண்ணலாம். அண்ட் அகைன் இதுக்கு வந்து அந்த ரூட் டைரக்டரிக்கு வந்து எதுவுமே நேம் இருக்காது. அதுக்குள்ள ஸ்டாண்ட் ஃபோல்டர் 2 அதுக்குள்ள அந்த ஃபைல் வரும். ஸோ இந்த மாரி நீங்க ஹைரார்க்கிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோல்டர், ஃபைல் மாரி ஸ்டோர் பண்ணா ஸ்டோர் பண்ணலாம். இல்ல நீங்க அஷூரோட டேட்டா லேக் மாதிரி ரொம்ப அ ஜென் அ அ ப்ராப்பரான ஒரு ஹைரார்க்கிக்கல் நேம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா, அதுவும் நம்ம அப்கிரேட் பண்ணலாம். அதுக்கு ஆப்ஷன் நான் செட்டிங்ஸ் இருக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த கண்டெய்னர் இதுல வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பனா ஆக்சஸ் இருக்கிறதால வந்து டைரக்ட்டா இப்ப லெட்ஸ் சே ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், அந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்கு நெறைய டிஃபரெண்ட் எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்ப நம்மளுடைய இந்த பர்ட்டிகுலர் ஸ்டோரேஜ் ஜெனரல் பர்ப்பஸ்ல தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து நம்ம செட்டிங்ஸ்ல எண்ட் பாயிண்ட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இதுல போனோம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இப்போ பிளாப், ஃபைல், கியூ, டேபிள் ஸோ ஒன்னொன்னுத்துக்குமே வந்து நமக்கு இங்க டிஃப்ரெண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க ப்ரீ டிஃபைன்டாவே இங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பிளாப் சர்வீஸ் ஆக்சஸ் பண்றதால இந்த இடத்துல வந்து blob.core.windows.netன்னு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து இட் வில் எண்ட் அப் வித் கோர் விண்டோஸ் டாட் நெட். பட் அதுல வந்து என்ன கேட்டகரி ஆஃப் டேட்டா டைப் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இருக்கும். பிளாபா, ஃபைலா, கியூவா அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த லிங்க் நீங்க காப்பி பண்ணிட்டு அண்ட் டைரக்டா நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் அந்த கண்டெய்னரை. ஆர்எல்ஸ் வந்து இந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள தான் வந்து அந்த கண்டெய்னர்ஸ் அண்ட் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இது அப்பெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த நேமிங் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளாப் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதோடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டெய்னருக்குன்னு ஒரு லிங்க் இங்கே வந்துருச்சு. அண்ட் இந்த கண்டெய்னர் லிங்க்ல வந்து லெட்ஸ் சே அந்த ஃபைலுக்கு ஸ்பெசிஃபிக்காக போனீங்க அப்படின்னா அந்த ஃபைலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து லிங்க் இருக்கும். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு இந்த ஃபைலுக்குனே வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு லிங்க் குடுத்துருப்பாங்க. ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யுஆர்எல் ஒரு ஃபைலுக்குமே தனித்தனி யுஆர்எல் இருக்கும். அந்த யுஆர்எல்ல நோட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இட் வில் ஹேவ் தட் இந்த blob.core.net உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நேம் ஃபாலோட் பை யுவர் பிளாப் கண்டெய்னர் நேம் அண்ட் அந்த இமேஜ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இது வந்து அனானிமஸ் ஆக்சஸ் ஃபுல்லா இருக்கிறதால உங்களுக்கு அந்த நம்ம கண்டென்ட் வந்து அப்படியே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ டைரக்டா யார் வேணா இப்போ ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில வெப்சைட் ரன் பண்றாங்க. ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த கண்டென்ட் வந்து யூனிவர்சலா எல்லாருக்குமே வந்து அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அனானிமஸ் ஆக்சஸ் கொடுத்து பப்ளிக்கா யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம் அந்த கான்டென்ட் அப்படின்னா, தென் அது வந்து ஃபைன். பட் ஆனா வந்து ஜென்ரலா ப்ரொடக்ஷன்ல பிசினஸ்ல இருக்கிற டேட்டா வந்து அந்த பிசினஸ் யூசர்ஸ்க்குள்ள மட்டும் இல்ல அந்த பர்ட்டிகுலர் பர்மிஷனோட வந்து பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் மெத்தட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஷேர்ட் ஆக்சஸ் டோக்கன் கொடுக்கலாம். இல்ல வந்து யூ கேன் கோ ஃபார் அக்கௌண்ட் கீ வழியா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து எந்த ஐபிலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது. இல்ல ஹெச்டிடிபியும் அலோவ் பண்ணணும் லெகசி ரெக்யர்மெண்ட்டுக்காக அப்படின்னா நீங்க ஹெச்டிடிபியும் கொடுக்கலாம். அது என்னென்ன எப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலா இப்போ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து பப்ளிக்கா அனானிமஸா இருக்கிறதால நம்மளால அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியுது. அண்ட் அகைன் சேம் இதே மாதிரி சில பெர்மிஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நீங்க வந்து
என்ட்ரு ஐடி வழியாகவும் நீங்கள் ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு இதை ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இருக்குது அப்படின்னா அது வழியாகவும் யூசர்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் இதை பெர்மிஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதில் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் காப்பி பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கேயே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்லாட்டி நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக எனக்கு வந்து லோக்கலாக எனக்கு ஒரு டூல் வேணும், ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி ஒரு டூல் வேணும் அப்படின்னா அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணி கூட நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இல்லாட்டி இங்கேயே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்குள்ளேயே நிறைய ஸ்டோரேஜ் மூவ் பண்ணுறதுக்கு ஆர் ஸ்டோரேஜ் ரிசோர்ஸஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து டேட்டா மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே இன்பில்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டோரேஜ் ஆக்ஷன்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் மூவர் இந்த மாதிரிலாம் டூல் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம டேட்டா மூவ் பண்ணுறது ஆர் ஸ்பெசிஃபிக் கான்டென்ட்டை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் டைப்லேருந்து இன்னொரு ஸ்டோரேஜ் டைப்புக்கு மூவ் பண்ணுறது ஆர் எஸ்எம்பி ஃபைல் ஷேர்லேருந்து இன்னொரு ஃபைல் ஷேருக்கு மூவ் பண்ணுறது ஆன் ப்ரேம்லேருந்து க்ளவுடுக்கு நம்ம டேட்டா கொண்டு வரது இல்லை அமேசான் S3லேருந்து நம்ம அஷூருக்கு மூவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் வந்து இவங்க டூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் அஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த பிளாப் ஸ்டோரேஜ் ஆர் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லாம் நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி டூல் இருக்கு. ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு கூகுளில் அஷூருடைய ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் டவுன்லோட் கொடுத்தீங்கனாலே azure.microsoft.com உடைய அந்த ப்ராடக்ட் பேஜுக்கு போயிடும். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுன்லோட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு let me just unpin this. ஸோ ப்ராடக்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கு there is another option. நம்ம அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். azure.microsoft.com/downloads. ஆடியோ ஸ்க்ரீன் ஷேரிங் எல்லாம் ப்ராப்பராக தான் இருக்கு இல்லைங்களா? Yes, sir. Fine. தேங்க்யூ. ஸோ இதில் நிறைய டூல்ஸ் வந்து நம்ம அஷூரை மேனேஜ் பண்ணுறதுக்கு அஸ் எ டெவலப்பர் அஸ் அட்மின் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்று பார்க்கும்போதே நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து ஈவன் உங்களுடைய ஓன் ப்ரொப்ரைட்டரி டூலை யூஸ் பண்ணி கூட என்ட்ரா ஐடி ஆக்சஸ் பண்ணுறதோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதோ மைக்ரோசாஃப்ட் வந்து அதுக்கான டெவலப்மெண்ட் கிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்கள் டெவலப்மெண்ட் டீம் தெரியுமோ அவங்க அந்த டூலை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க இந்த டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ஸை யூஸ் பண்ணி தே கேன் கிரியேட் தேர் ஓன் டூல்ஸ் அண்ட் கனெக்ட். இந்த மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்ல இருந்து கூட நீங்கள் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். லைக் விஷுவல் ஸ்டுடியோ ஆர் விஷுவல் ஸ்டுடியோ கோட், மைக்ரோசாஃப்டோடைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் லைக் SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. ஸோ அந்த மாதிரி டூல்ஸ்ல இருந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அஷூரில் கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்டெகிரேட் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் இருக்குது. அண்ட் அந்த டூல்ஸ் வந்து இங்கே இது எல்லாமே வந்து மோஸ்ட்டாக இங்கே டெவலப்பர் டூல்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம வி ஹேவ் டு டவுன்லோட் அந்த ஸ்டோரேஜோடைய டூல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த சேம் azure.microsoft.comல ப்ராடக்ட்ஸில் ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். ஸோ இந்த லிங்க்ல போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் யூஸ் இட் இன் லினக்ஸ், மேக் அண்ட் விண்டோஸ். ஸோ இப்போ நான் விண்டோஸோடைய 64 பிட் வெர்ஷன் இப்போ 32 பிட்லாம் கிடையாது. ஸோ x86லாம் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. ஏன்னா எல்லா கிளைண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸுமே வந்து 64 பிட்டுக்கு மாறினதால 32 பிட்டோடைய நீட் இல்லை இப்போ. ஸோ அதனால நீங்கள் வந்து யூ கேன் டவுன்லோட் வாட் எவர் ப்ராசஸருடைய இன்டெல் ஆர் AMD ஆர் ARM ப்ராசஸர் பேஸ் பண்ணி நீங்கள் ARM ப்ராசஸர் யூஸ் பண்ணிங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து இப்படி டவுன்லோட் ஆகிடும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் இன்ஸ்டால் இட். ஸோ ஓப்பன் ஃபைல். ஸோ இது உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை இது வந்து ஒரு ஜம்ப் சர்வர், இது வந்து ஷேர்டு சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் எல்லா யூசருக்குமே இது வந்து விசிபிளாக இருக்க மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் எண்டில் வந்து நம்ம .NET யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இவங்க இந்த .NET டெக்னாலஜி வச்சு தான் வந்து தே ஹவ் டெவலப் திஸ் ப்ராடக்ட். ஸோ அதுவுமே உங்களுக்கு பேக் எண்டில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்போ நீங்கள் சர்வர் OS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலே டிஃபால்ட்டாக சில .NET ஃப்ரேம் ஒர்க் வரும். இன்கேஸ் அது வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் அவுட் பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட்லேருந்தே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் சம்டைம்ஸ் OS டிரைவில் வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷனுக்குனே தனியாக டேரக்டரி இருக்குது, D டிரைவ் ஆர் E டிரைவ் இருக்குது அப்படின்னா அந்த டேரக்டரி நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு கிட்டத்தட்ட 500 MB ஸ்பேஸ் தேவை. ஓகே, ஸோ அந்த டூல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டுமே. ஸோ கொஞ்சம் ஹெவி சைஸ் டூல் தான், ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்ணுற டூல் அப்படின்றதால. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் மெனுவில் வந்து இது ஒரு தனி ஐக்கானாக வேணும், ஃபோல்டராக வேணும் அப்படின்னா யூ கேன் ஆட் இட். ஓகே, ஸோ குயிக்காக அது இன்ஸ்டால் ஆகிடும்.
நீங்க இது வந்து கிராஃபிக்கலா GUIல மேனேஜ் பண்றதுக்கு இந்த டூல் இருக்கு. அண்ட் நீங்க இன்கேஸ் கமாண்ட் லைன்ல மேனேஜ் பண்ணணும். எனக்கு அஷூருடைய டேட்டாலாம் வந்து இப்ப நான் ஆன் ப்ரமைசஸ்ல வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரோபோ காப்பிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. டேட்டா காப்பி பண்றது. ஸோ அதுவுமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ரோபோ காப்பி யூஸ் பண்ணி நீங்க ஆன் பிரேம்ல இருந்து அஷூருக்கு டேட்டா மூவ் பண்றதும் பண்ணலாம். இல்ல நான் அஷூருக்கு வந்து பர்பஸ் பில்ட்டா ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் யூஸ் பண்ணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அஷூர் காப்பி டூல் வந்து விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணணும்னா அதுவும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் டவுன்லோட் இட். ஸோ அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து வெர்ஷன் 10 இருக்கு. அதையே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலது வந்து ப்ரிவியூவில் இருக்கும். ஸோ அந்த வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை பழைய வெர்ஷன் உங்களுக்கு ஏதோ ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் வந்து மிஸ் ஆகுது, அது ப்ரீவியஸ் வெர்ஷனில் ஃபீச்சர் ஆயிருக்கு அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரீவியஸ் வெர்ஷன் உங்களால் போய் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ விண்டோஸா லினக்ஸான்றதை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய வெர்ஷனை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உங்கள் டேட்டா வந்து ஆன் ப்ரமைசஸில் வந்து 32 பிட் சிஸ்டமில் கூட ரன் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ அப்போ அப்படின்ற கேஸில் வந்து அந்த டூலை வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணோன்னா அதுக்குமே இன்னும் ஸ்டில் ஆப்ஷன் வந்து அங்கே ஓப்பனாக இருக்கு உங்களுக்கு. ஸோ இதே நீங்கள் வந்து யூ கேன் ஜஸ்ட் இன்ஸ்டால் திஸ் டூல் ஆல்சோ. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 2 டூல் தான் மேஜராக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது அஷூர் காப்பி வந்து டேட்டா மைக்ரேட் பண்ணுறதுக்கு, டேட்டா காப்பி பண்ணுறதுக்கு வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். வேறஸ் ஸ்டோரேஜை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதில் இருக்கிற கான்டென்ட்லாம் பார்க்குறதுக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து உங்களுடைய சி டிரைவில் ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு, இல்லை என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் ரன் பண்ணாலும் யூ கேன் ஜஸ்ட் ரன் இட். இதை நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், இல்லை பவர் ஷெல் ப்ராம்ப்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த லொக்கேஷன்லேருந்து ஐ கேன் ஜஸ்ட் செக் வெதர் டூல் இருக்கான்னு பார்த்துக்கலாம், ஒர்க் ஆகுதான்ட்டு. இது கமாண்ட் லைன் டூல் தான் இது. ஸோ லெட் மீ இதில் வந்து என்ன பண்ணுவோம், பவர் ஷேலை பொறுத்த வரைக்கும் அது வந்து எக்ஸிக்யூட்டபிள் அப்படின்னா டாட்/ கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்தா உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது தெரிய வரும். ஸோ ஐஃபன் ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கமாண்ட் லைன் டூலுக்கு வருவோம் நம்ம. ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து நம்ம எப்படி டேட்டா காப்பி பண்ணுறோம், இதில் எப்படி இந்த டூல் வழியாக நம்ம லாகின் பண்ணுறோம், லாக் அவுட் பண்ணுறோன்றதுக்கெலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்ச ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் டூலும் வந்து இன்ஸ்டால் ஆகி ரெடியாக இருக்கு உங்களுக்கு. ஸோ அதை நான் லான்ச் பண்ணுறேன் டைரெக்டாக. ஓகே. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை எந்த ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் பை டிஃபால்ட்டாக கனெக்ட் ஆகாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் மேனேஜ் பண்ண போறீங்க ஆஸ் அட்மின் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த அஷூருடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா அஷூர் ரிசோர்ஸும், ஸ்டோரேஜ் ரிலேட்டட் ரிசோர்ஸும் உங்களுக்கு வந்து இங்கே லிஸ்ட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, பை டிஃபால்ட்டாக இங்கே எதுவும் வராது இப்போதைக்கு. இது டிஃபால்ட் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் என்ட்ரி தான் இது. இல்லை ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அட்டாச் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ் அட்டாச் பண்ணணும், பிளாப் ஸ்டோரேஜ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக உங்களால் இதை அட்டாச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல கனெக்ட் டு அஷூர் ரிசோர்ஸஸ் கொடுத்தீங்க, டேரெக்டாக அஷூர் சைன் இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கம்ப்ளீட்டாக அஷூரோடைய விஷயங்கள் எல்லாமே அக்சஸ் பண்ண முடியும். ஸோ லெட் மீ செலக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அஷூரோடைய பப்ளிக் ஆப்ஷனா இல்லை ரெஸ்ட்ரிக்டடான கவர்மெண்ட் கிளவுடா இல்லை சைனா ஆப்ஷன் அப்படின்றது இங்கே நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் அஷூரோடைய ஜென்ரல் சப்ஸ்கிரிப்ஷன் போகிறேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லாகின் ஆக ட்ரை பண்ணோம். அண்ட் அகெயின் ஸோ இது சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றதால இதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ லெட் மீ கோ அண்ட் டிசேபிள் தட். Fine. So let me close this. ஓகே, ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணால் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஃப்ஏ எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய டிவைஸில் வந்து கேன் அக்செப்ட் த லாகின். Okay, let me approve. Fine.
ஸோ எம்எஃப்ஏ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இட் ஹஸ் காட் ஆத்தென்டிகேட்டட். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒரு மினிமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுடைய அஜூருடைய அக்கௌண்ட் டெனண்ட்டில் வந்து இங்கே லாகின் ஆகிடும். ஸோ இதில் வந்து நான் மல்டிபிள் டெனண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறதால இங்கே வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இங்கே லிஸ்ட் ஆகுது. அதில் வந்து ப்ரைமரியாக நான் வந்து அஜூர் வித் ஸ்டாண்டர்ட் சிஎஃப் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் ஜஸ்ட் ஓப்பன் த எக்ஸ்ப்ளோரர். ஓகே ஃபைன். ஸோ இதுவும் standraj@microsoft.com இருக்கு. Okay, let me just close this. ஓகே, ஸோ எல்லாமே இதாக தான் இருக்குது. பட் ஓகே, அதில் நான் நிறைய டெனண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக அப்படி லாகின் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆர் பிளாப் கண்டெய்னர் ஆர் ஃபைல் ஷேரை நான் ஆக்சஸ் பண்ணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். லெட்ஸே நான் இங்கே வந்து என்னுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் யூ கேன் ஃபாலோ விச் எவர் சூட்டபிள் மெத்தட். பட் ஜென்ரலாக லேட்டஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய லாகின் ஆப்ஷன்ஸ் ஆர் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா அது என்ஹான்ஸ்மெண்ட்ஸோட பெட்டர் ஆப்ஷன்ஸோட வரும். ஸோ உங்களுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு தான் இப்போதைக்கு வந்து டிஃபால்ட் ஆப்ஷன். இதை தாண்டி வந்து உங்களுக்கு இல்லை டேரெக்டாக உங்களுடைய சிங்கிள் சைனானும் வந்து பண்ண வைக்க முடியும். லைக் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆக்டிவ் டைரக்டரி ஆர் என்ட்ரா ஐடியோடைய யூசர் அக்கௌண்ட் ஆர் குரூப் மெம்பர்ஷிப்பை பேஸ் பண்ணி சில ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை பர்மிஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட்டாக இதை வந்து ப்ரோக்ராம்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து அப்ளிகேஷன்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அஜூர் ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர்ன்றது இது ஒரு அப்ளிகேஷன், இது ஒரு ப்ரோக்ராம். ஸோ இதுல இருந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக ஆக்சஸ் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு, ஆக்சஸ் கீ அண்ட் ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் மெத்தட். ஸோ இந்த ஆக்சஸ் கீ மெத்தட் வந்து ரொம்ப பழைய மெத்தட், ரொம்ப நாளாவே இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ அப்படின்ற மாதிரி இங்க வந்து கீ அண்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலா வந்து ஒரு கீ காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் கீயை வந்து யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு பிரைமரி அண்ட் ஆல்டர்னேட் ரெண்டு கீ எப்பயுமே இருக்கும். ஸோ தட் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, ஏதாவது ஒரு கீ காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கீ வந்து உங்களுக்கு ஈவன் தோ இதில் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலுமே இதை வந்து கெஸ் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஓகே, இது ரொம்ப டஃப்பான ஒரு ஸ்ட்ரிங் தான். பட் இருந்தாலும் இந்த கஸ்டம் ஸ்ட்ரிங்கை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வந்து சிஸ்டமால முடியும். ஸோ அப்படி அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெகசி மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் இன்னுமே அவைலபிளாக இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து இந்த கீயை ஜென்ரலாக வந்து ஒரு பர்டிகுலர் சேஃபான செக்யூரான ஒரு ஸ்டோரேஜ், அதாவது கீ வால்ட் மாதிரியான இடத்துல ஸ்டோர் பண்ணி அதுல இருந்து தான் அதை ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஓப்பனாக ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போதைக்கு நான் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணி நான் இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை வந்து இங்கேருந்து கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ இந்த பிளக்இன் ஐக்கனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எய்தர் நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்கிரிப்ஷனில் லாகின் பண்ணலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளாப் கண்டெய்னரோ ஃபைல் ஷேரோ அட்டாச் பண்ணாலும் அட்டாச் பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவலில் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான் கேட்குறாங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் நேம் அண்ட் கீ கொடுக்கலாம். ஸோ அதே ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஷன் தான். இப்போ இதில் வந்து வெறும் அக்கௌண்ட் நேமும் கீயும் கொடுத்து பண்ணலாம், இல்லை கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வச்சு பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங், தேர்ட் ஆப்ஷன் வந்து இந்த ரெண்டு இதுவும் கொடுக்கணும், கனெக்ஷன் இந்த அக்கௌண்ட் நேமும் கீயும் கொடுக்கணும். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் இந்த லிங்கை கவனிச்சிங்கனாலே அதிலே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ இதில் இந்த பர்டிகுலர் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கிலே எந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், இதில் வந்து என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ண போகிறோம் அப்படின்றது இதிலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அண்ட் இதை வந்து நம்ம HTTPS வழியாக ஆக்சஸ் பண்ணுறோம். அண்ட் அதோடைய அக்கௌண்ட் கீ இதிலே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக அந்த core.windows.net ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணுறோம். இது blob.core.ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் அந்த பிளாபோட எண்ட் பாயிண்ட் மட்டும் ஆக்சஸ் ஆகும். ஃபைல் டாட்னு கொடுத்தீங்க அப்படின்னா file.core.windows.in போது அந்த ஃபைல் ஷேர் மட்டும் ஆக்சஸ் ஆகும். பட் இப்போதைக்கு நமக்கு அந்த என்டையர் ஸ்ட்ரிங் இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்பிளே நேம் வந்து மேலே வந்துடும். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்லேயே வந்து இந்த இடத்துல இந்த நேம் இருக்கிறதால இந்த நேம் அது பிக்கப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் மேக் ஷூர் யூ கனெக்ட் டு த ரிசோர்ஸ் யூ ட்ரஸ்ட். ஓகே ஃபைன், கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரியேட் பண்ணது அந்த ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் இங்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர்ஸ் ஆர் ஃபைல்ஸ் அது எல்லாமே இங்கே
மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத காப்பி பண்றது, குளோன் பண்றது, இது ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்லேருந்து இன்னொரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல பேஸ்ட் பண்றது, ஆர் மூவ் பண்றது, இந்த மாரியான சில மேனேஜ்மென்ட் ஆப்ஷன்ஸு, இல்ல டெலீட் பண்றது, இல்ல இதுல வந்து வெர்ஷனிங் பார்க்கறது, ஸ்னாப்ஷாட் ஹேண்டில் பண்றது, இந்த மாரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர்லயே உங்களுக்கு வரும். ஸோ இது நீங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர்ல தான் போயிட்டு இந்த வெர்ஷனிங் ஆர் ஸ்னாப்ஷாட் அத ஹேண்டில் பண்ணணும்னு இல்ல. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்டோட அஷூர் போர்ட்டல்லே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. பட் இது வந்து கொஞ்சம் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் இதெல்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும், இதை மூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இதுல ஈஸியா இருக்கும். அண்ட் அகைன் ஒரு சிங்கிள் கன்சோல்லே வந்து உங்களால இது எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இதுல எக்ஸாம்பிளுக்கு நான் டைம் பவுண்ட் ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்ல ஸ்பெசிஃபிக்கா வந்து ரெஸ்ட்ரிக்ஷனோட பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல கிடையாது. இதுல இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆக்சஸ் கீழ வந்து வெறும் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நேம் அண்ட் ஒரு ஸ்டிங்கை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிடுறோம். ஸோ பட் ஆனால் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல வந்து எல்லா டைமும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ்ல மட்டும்தான் நான் வந்து இந்த விஷயத்தை ஆக்சஸ் பண்ணணும், இந்த கான்டென்ட் ஆக்சஸ் பண்ணணும் அண்ட் ஸ்பெசிஃபிக்கான பெர்மிஷன்ஸோட நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து இங்கே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் கான்செப்ட். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பாலிசி வேணும், என்ன மாதிரியான பெர்மிஷன் வேணும் அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் செக்யூர் ஆப்ஷன் கம்பேர் டு ஆக்சஸ் கீ ஆப்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க என்விரான்மெண்ட்ல. லெட் மீ ஷோ யூ. ஸோ இப்போ இந்த ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. லைக் உங்களுக்கு வந்து என்ன பர்டிகுலர் சர்வீஸ் அப்படின்றத இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுது. அண்ட் எந்த லெவல் எந்த லேயர் அப்படின்றதையும் நம்மளால ஆப்ஜெக்ட் லெவல்லையா கண்டெய்னர் லெவல்லையா இல்லை என்டையர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் சர்வீஸ்க்கே நம்ம ஆக்சஸ் கொடுக்குறோமா, அண்ட் அதில் வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பண்ணலாம், கிரியேட் பண்ணலாமா, லிஸ்ட் பண்ணலாமா, டெலிட் பண்ணலாமா, அப்டேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி என்னென்ன பெர்மிஷன் ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றத கொடுக்கலாம். அண்ட் அகைன் அந்த பழைய வெர்ஷனிங் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் ஃபைல் வந்து இங்கே ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஓல்டர் வெர்ஷன் ஹேண்டில் பண்ற பெர்மிஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்டருக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்கோ வந்து ஒரு டைம் பவுண்ட் ஆக்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்க அந்த எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அவங்க இதை டவுன்லோட் பண்ணலாம், இந்த வீடியோ ரெக்கார்டிங் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நீங்க ட்ரைனிங்லாம் ஆன்லைன்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 3 days 5 days 1 week வந்து அவங்களுடைய கான்டென்ட்டுக்குலாம் ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ டைம் பவுண்ட் ஆக்சஸ் வேணும், இல்லை ஒரு கான்ட்ராக்டருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்டேஷன் வந்து 2 பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் 1 month 1 year ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ஷேர்ட் ஸ்பேஸை வந்து நீங்க என்ன டைமுக்குன்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பை டிஃபால்ட்டா வந்து HTTPS தான் இருக்கு. இல்லை உங்களுக்கு இந்த என் பாயிண்ட் வந்து HTTP-லயும் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த லிங்க்லேயே கவனிச்சிருந்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்டா வந்து இந்த என் பாயிண்ட் வந்து இட் இஸ் accessible ஒன்லி த்ரூ HTTPS ப்ரோட்டோகால் அப்படின்னு தான் இருக்கு இங்க மேல எடுத்த உடனே. இது வந்து நீங்க HTTP கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெண்டுமே காமிக்கும், ரெண்டு என் பாயிண்ட்டுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து அஹ், ஏதாவது லிமிடேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க அதை எனேபிள் பண்ணலாம். பட் இப்போதைக்கு யூ கேன் கோ வித் டிஃபால்ட் ஆப்ஷன். அண்ட் இதுல வந்து இந்த பர்டிகுலர் கனெக்ஷன் ஸ்டிங்குக்கு வந்து நீங்க வந்து சில இடத்துல வந்து டிஃபால்ட்டாகவே சில ப்ரீடிஃபைன்ட் பாலிசிஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி கூட நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து எப்படி நம்ம அந்த ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பாலிசி வந்து கிரியேட் பண்ணுறது என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். பட் இதே தான் அது. நீங்கள் என்ன பண்ணலாம், சென்ட்ரலைஸ்டாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாலிசி கிரியேட் பண்ணிட்டு அது எல்லா அக்கௌண்ட்டுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு வந்து ஃபைல் அண்ட் பிளாப் அண்ட் ஃபைல் மட்டும் போதும். அண்ட் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா அதோடைய ரெலவெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராசஸ் பண்ணுறது அப்டேட் பண்ணுறது எல்லாம் டேபிள் கியூக்கு தான் இந்த ரெண்டு ஆக்ஷன்ஸ் வந்து அப்ளிகபிள். அதனால இங்கே நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இது போயிடுது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஜென்ரலாக ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்லயோ இல்லை ஃபைல் ஸ்டோரேஜ்லயோ வந்து ப்ராசஸிங் அப்டேட்டிங் அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. இது கியூவில் தான் இந்த கான்செப்ட் இருக்கு. அதனால இந்த ஆப்ஷனுக்கு போயிடுது. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபைல் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ ஃபைலுக்கும் ஆப்ஜெக்ட்டும் சேம் தான். என்ன ஒன்று, இது வந்து ஃபைல் ஷேர் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் மல்டிபிள் எண்ட் யூசர்ஸ் மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து ஷேர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவாங்க. வேற ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ன்றது கம்ப்ளீட்டா இன்டர்நெட் பேஸ்ட் ஸ்டோரேஜ். அது நீங்க ஜென்ரலா இன்டர்நெட்ல இருந்து யார் வேணா அதை வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரியும் கொடுக்கலாம், இல்ல ரெஸ்ட்ரிக்டடா வந்து ஸ்பெசிபிக் செட் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு எந்த லேயர்ல கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, சர்வீஸா கண்டெய்னரா ஆப்ஜெக்டா. ஸோ இது நீங்க கிளிக் பண்ண இந்த ஸ்டிங் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஸ்டிங் இங்க காப்பி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு புரிய வரும். இதை வந்து நீங்க ஒரு செக்யூரான இடத்துல எடுத்து வைங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அண்ட் சப்சீக்வெண்டா அது வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்காது. ஸோ சில விஷயங்களை வந்து யூ கேன் ஜஸ்ட் கீப் இட் இன் அ ஷேர்ட் ஆர் லைக் சேஃபர் லொகேஷன். ஸோ இப்போதைக்கு இதை நான் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுவே ஸ்டிங்கே உங்களால் படிக்க முடியும். ஸோ இது வந்து
பிளாப் ஃபைல்ஸ் மட்டும் இப்போ ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுல வந்து உங்களுக்கு சர்வீசஸ், கண்டெய்னர் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து பெர்மிஷன்ஸ் வந்து ரீடு, ரைட்டு, டெலீட்டு, லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதுதான் இங்கே வந்துடும். இந்த ஸ்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மேலே என்னென்ன சூஸ் பண்றீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கீழே வந்து அந்த ஸ்டிங்லேயே வந்து உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இன்கேஸ் நான் வந்து பிளாப் ஃபைல் அண்ட் கியூ வேணும்னா இந்த இடத்துல பிஎஃப்க்கு பதிலாக பிஎஃப் கியூ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல அண்ட் அகெயின் இப்போ வந்து நமக்கு இது பர்மிஷன்ஸ்ல வந்து இப்போ இந்த ரீடு, ரைட்டு, டெலிட், லிஸ்ட், ஆட், கிரியேட் அதுதான் இங்க இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்றோம் இல்லை ரிமூவ் பண்றோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டிங் மாறிடும். இதுல டைமும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் ஆக்சஸ் பண்றோம். அண்ட் இந்த ஸ்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேக் எண்ட்ல வந்து இந்த கீ வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதால இது வந்து செக்யூரான ஆப்ஷனும் கூட. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டிங்கை வந்து நான் காப்பி பண்ணி ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சேம் தான். இப்போ இந்த டோக்கனையும் யூஸ் பண்ணலாம் ஆர் எல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் or else you can also use the URL. ஓகே, ஸோ இது ஃபைல் ஸ்டோரேஜ் மட்டும் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைலுக்கும் தனியாக லிங்க் இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லெட் மீ காப்பி த கனெக்ஷன் ஸ்டிங் ஆல்சோ. ஸோ நம்ம டூல்ல இருந்து ஒரு அப்ளிகேஷன்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிங்க்கை வச்சு தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த லிங்க்கை வந்து சேவ் பண்ணிட்டு லெட் மீ ஷோ யூ. இப்போ நீங்கள் இதில் போயிட்டு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டே நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல செகண்ட் லிங்க் வருது பாருங்க, ஷேர்ட் ஆக்சஸ் யூஆர்எல். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து முன்னாடி நம்ம கனெக்ஷன் ஸ்டிங்கு கொடுத்தோம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ எந்த யூஆர்எல்ல நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுமோ அந்த யூஆர்எல்லை கொடுத்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஒரு பர்டிகுலர் பிளாபை மட்டும் ஆக்சஸ் பண்ணுறேன், ஃபைலை மட்டும் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதிலே நம்ம வந்து அந்த பர்மிஷன் என்னன்றது இங்கே பார்க்க முடியும். ஸோ என்னென்ன சர்வீஸ் நமக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரிசோர்சஸ் டைப்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், வெறும் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் பண்ண முடியுமா, இல்லை கண்டெய்னரையும் பண்ண முடியுமா, இல்லை ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் பண்ண முடியுமா, அதில் என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குன்றதை இங்கே தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் யூ கேன் கனெக்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாஸ் டோக்கனை வச்சும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை ஆக்சஸ் கீயை வச்சும் கனெக்ட் பண்ணலாம். இந்த ப்ராக்கெட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன மெத்தடை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஷேர்ட் ஆக்சஸ் டோக்கனா இல்லை கீயா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பிஹைண்ட் த சீன் பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்த என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் லெட்ஸ் சே நான் வந்து இந்த இடத்துல வந்து என்னுடைய ஓகே, ஸோ இந்த டாக்குமெண்ட் இருக்கு, இந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் காப்பி பண்ணி இன்னும் ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் கண்டென்ட்ல கண்டெய்னர்ல போகணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சே இந்த ரூட் ஃபோல்டர்ல ஓகே, டபுள் கிளிக் பண்ணிட்டேன் போல இருக்கு. ஸோ இது போயிட்டு ஃபோல்டருக்குள்ள இங்கே பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் பேஸ்ட் இட். இங்கே பிஹைண்ட் த சீன் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல அஷூரோடைய காப்பி கமாண்ட் தான் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து கிராஃபிக்கலாக ஜிஒய் வழியாக பண்ணாலுமே காப்பி பேஸ்ட்டோ இல்லை மூவோ க்ளோனோ பண்ணாலுமே பேக் எண்டில் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டியை வந்து உங்களுக்கு அஷூரோடைய காப்பி கமாண்டை வச்சு தான் வந்து உங்களுக்கு இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கவனிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆக்டிவிட்டியில் வந்து காப்பி கமாண்ட் வந்து உங்களுக்கு ரன் ஆயிருக்கு பேக் எண்டில். ஸோ இந்த கமாண்டை கூட நீங்கள் காப்பி பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஃபைல்ஸ் வந்து ஏதாவது புதுசாக இது பண்ணணும், இல்லை சேஞ்ச் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இதே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக நம்ம அந்த அஷூரோட காப்பி கமாண்ட் ஹெல்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட யூ கேன் ப்ராக்டிஸ் ஃப்ரம் த பிகினிங். ஆர்எல்ஸ் எனக்கு வந்து எப்படி இருக்கு, அது என்ன ஸ்டோர்ஸ் என்ன, இப்போ இந்த இதான் கமாண்ட், இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ அதை சரௌண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கன்கரன்சி வேணும், எதை ப்ராக்ஸி சர்வர் வழியாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீட்லாம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த ஒரு ஸ்டிங்கே போதும். இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு வந்து டேட்டா வந்து காப்பி ஆயிருக்கு. அதாவது பிளாப் டு பிளாப் தான் காப்பி ஆயிருக்கு. இதுவே நீங்க வேற கேட்டகரி டு வேற கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரம் அண்ட் டு வந்து இங்க மாறும். அண்ட் அதே மாதிரி எந்த சோர்ஸ் கண்டெய்னர், எந்த டெஸ்டினேஷன் கண்டெய்னர் எல்லாமே இதுல இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல இருந்து ஸ்டாண்ட் ஃபோல்டர் 2க்கு இந்த டாக்குமெண்ட்டை வந்து காப்பி பண்ணோம். அது எங்க இருந்து காப்பி பண்ணோம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல சோர்ஸ் இருக்கும். கமாண்ட் வந்து சிம்பிள் தான். ஏஇசட் காப்பி, காப்பி கமாண்ட், என்ன சோர்ஸ் லொகேஷன். ஸோ இப்போ வந்து கரண்டாக வந்து ஸ்டாண்ட் ஃபோல்டர் 1ல ஸ்டாண்ட் டாக்குமெண்ட் இருந்தது, அதை காப்பி பண்ணி நம்ம எங்கே கொண்டு போயிருக்கோம், ஸ்டாண்ட் கண்டெய்னர் 1ல இன்னொரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள ஃபோல்டர் 2க்குள்ள நம்ம காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதை நீங்கள் வந்து கமாண்ட் லைன்லேயும் நீங்கள் வந்து பண்ணாலும் ஜிஒயில் பண்ணாலே அட் எண்ட் வந்து இது கமாண்டில் தான் போகுது. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும் அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே. இப்போ இதில் போயிட்டு லெட்ஸ் சே ஏஇசட் காப்பி, காப்பி கமாண்டோடைய சின்டாக்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஹெல்ப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க, எக்ஸாம்பிளோட கொடுத்துருவாங்க, என்ன வந்து சோர்ஸ் என்ன டெஸ்டினேஷனுக்கு க்ளீனாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை நீங்கள் காப்பின்னு ஃபுல்லாகவே டைப் பண்ணலாம், இல்லை வெறும் சிபின்னு கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பர்டிகுலர் ஆப்ஷனும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதர் வந்து ஷேர்ட் ஆக்சஸ் டோக்கனை வந்து அந்த எண்டில் வந்து ஆட் பண்ணிட்டு
அது மூலியமாவும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். சிம்பிளா இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து அனானிமஸ் ஆக்சஸ் கொடுத்திருந்தேன் ஃபர்ஸ்ட். பட் இப்போ வந்து நம்ம வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்றோம். ஓகே, இந்த ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் வந்து எங்க ஆட் ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஃபைல் ஆர் ஃபோல்டருடைய கடைசியில வந்து ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு, அந்த கொஸ்டின் மார்க்கு அப்புறம் அந்த டோக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா அதுக்கான பர்மிஷன் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ சிம்பிளா இதுதான். ஸோ ஏஇசட் காப்பி, காப்பி, சிஓபிஐன்னு கொடுக்கலாம், இல்லை சிபின்னு கொடுக்கலாம். அண்ட் தென் சோர்ஸ் பக்கெட் நேம், சாரி சோர்ஸ் கண்டெய்னர் நேம் அண்ட் டெஸ்டினேஷன் லொகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பக்கெட் வந்து நமக்கு இப்போ ஃபுல் பர்மிஷன் இருக்கிறதால நமக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டிசேபிள் த அனானிமஸ் ஆக்சஸ். இதை நீங்க இங்க பண்ணாலும் பண்ணலாம், ஆர் எல்ஸ் உங்களுடைய கண்டெய்னர் லெவல்லே பண்ண முடியும். ஐ வில் ஷோ யூ அட் த கண்டெய்னர் லெவல். ஓகே, இப்போ இந்த கண்டெய்னரை வந்து நான் இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனானிமஸ் ஆக்சஸ் வந்து கண்டெய்னர் லெவல்ல இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்வியஸா அந்த இன்டர்னல் அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு அனானிமஸ் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் வந்து இங்கே மாற்றலாம். ஸோ லெட் மீ கோ டு த ஓவர்வியூ அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சஸ் லெவலை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து அனானிமஸ் ஆக்சஸை வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ ப்ரைவேட் ஆக்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரைவேட்னு மாறிடும். இது இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் கண்டெய்னர் இது வந்து இப்போ ப்ரைவேட்னு காமிக்கும். தட் மீன்ஸ் இது வந்து அனானிமஸ் ஆக்சஸ் வந்து இப்போ இல்லை, இது வந்து ப்ரைவேட் கண்டெய்னர். இது நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. இப்போ அந்த சேம் இமேஜை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு இதை நான் இப்போ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு எடுத்துப்போம். இப்போ இதை நான் ஆக்சஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இது ஓப்பன் ஆகாது. ஸோ சாரி, அதை காப்பி பண்ணது தப்பு, அதை காப்பி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் டூ த காப்பி அகைன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எரர் வந்துடும். ஏன்னா வந்து இது வந்து இப்போ ப்ரைவேட் பக்கெட்டாக மாறிடுச்சு, ப்ரைவேட் கண்டெய்னராக மாறிடுச்சு. அதனால அதுக்குள்ள இருக்க கான்டென்ட்டை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஜென்ரலாக இதை எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதை வந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அந்த சாஸ் டோக்கனை வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒர்க் ஆகுதா என்னன்றது இங்கே நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். லெட் மீ கோ ஹியர். இதில் வந்து நம்ம ஒரு இப்போதைக்கு இந்த ஆப்ஜெக்ட் லெவலில் உங்களுக்கு இதை நான் காமிக்கிறேன். இது நீங்கள் கண்டெய்னர் லெவலில் நம்ம இப்போ பார்த்தோம், எப்படி நம்ம ஒரு ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சரை ஜெனரேட் பண்ணி அதை காப்பி பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதே இதுதான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக போயிட்டு உங்களால் இதை என்டர் பண்ண முடியும். இல்லை நான் இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டாக வந்து ஒரு ஆக்சஸ் பாலிசி கிரியேட் பண்ணிக்கலாம். அதே தான் இப்போ நம்ம அங்கே போய் பண்ண விஷயங்கள் தான். பட் இது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டாக நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து என்னுடைய மல்டிபிள் எஸ்ஏஎஸ்க்கு வந்து இந்த பாலிசி நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா இது காமனா நீங்க எப்ப இருந்து எப்ப இது என்னென்ன பண்ணலாம். இப்போதைக்கு நான் ரீட் அண்ட் ஆட் ரைட் அப்படி மட்டும் கொடுக்குறேன், லிஸ்ட் மட்டும் கொடுக்குறேன், இந்த மாதிரி கொடுக்குறேன். டெலிட் கொடுக்கல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து டெலிட்டை வந்து நான் பர்பஸ்ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணலை, அவரால் டெலிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. இப்போ நான் அந்த பாலிசி கொடுத்துறேன். நீங்கள் டைம் வந்து எப்போ எப்பன்றது கொடுத்துக்கலாம். ஸோ அதை இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரீ டிஃபைண்டாக கிரியேட் பண்ணிட்டு இதை நீங்கள் வந்து எதர் ஷேர்ட் ஆக்சஸ், ஓகேங்க, சேவ் பண்ணிடுங்க, முதல்ல மறந்துடாதீங்க. ஸோ ஷேர்ட் ஆக்சஸ் டோக்கனில் போயிட்டு இதை ட்ராப் டவுனில் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்ராஸ் டிஃப்ரெண்ட் டோக்கன் கிரியேட் பண்ணும்போது இந்த பாலிசி வந்து காமனாக ஒரே மாதிரி தான் இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் சென்ட்ரலைஸ்டாக கூட இந்த பாலிசியை கிரியேட் பண்ணி இந்த ஸ்டோர்ட் ஆக்சஸ் பாலிசி யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்பெனியில் என்ன பாலிசி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்ன ப்ரிவிலேஜஸ் கொடுக்கணும், என்ன டைம்ல எந்த டைம்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்ஹெரிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம பர்மிஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தோம், டைம் எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அதனால இங்கே வந்து நீங்கள் ஃபிளெக்சிபிளாக விட்டுருக்காங்க. இன்கேஸ் அந்த பாலிசியில் வந்து போத் டைம் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ரெண்டுமே டிஃபைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டுமே கிரே அவுட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு இது ஓகே தான். ஸோ இதை போயிட்டு நான் இப்போ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். லெட் மீ ஜெனரேட் த டோக்கன் அண்ட் இந்த டோக்கனை யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து அந்த பிளாபோடைய சாஸ் டோக்கனை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாகவே காப்பி பண்ணாலும் காப்பி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, சேம் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு அதுக்கப்புறம் அந்த சாஸ் டோக்கனை வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் சாஸ் டோக்கனை கொடுத்துட்டு இந்த இமேஜ் ஆர் கண்டெய்னர் அதில் போயிட்டு அந்த கொஸ்டின் மார்க்குக்கு அப்புறம் அந்த சாஸ் டோக்கனை பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் உங்களால் ரீட் பண்ண முடியும். சரிங்களா, இப்படி தான் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த சோர்ஸ் கண்டெய்னராக இருந்தாலும் சரி, அதில் இருக்க ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் டோக்கன் அந்த ப்ரிவிலேஜஸ் பர்மிஷன் என்னன்றது வந்து இந்த டோக்கனோட சேர்ந்து அது காப்பி பண்ணுறதா இருக்கட்டும், மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சாஸ் டோக்கன் தான் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சஸ் மெக்கானிசம். ஸோ இது நீங்கள் எவ்வளோ நேரம் அது கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது ஆக்சஸ் ஆகும். அண்ட் அகெயின் நான் இப்போ பர்பஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பர்மிஷன் வந்து நம்ம ரீட் ரைட் தான் கொடுத்துருந்தோம், டெலிட் கொடுக்கல. ஸோ இப்போ அதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா I can go and show you how it works.
ஸோ லெட் மீ இங்கே கன்சோல்லேருந்து காம்பவுண்ட் டூல்லேருந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சே நான் வந்து இப்போ ஆல்ரெடி இந்த டோக்கன் வந்து பழைய டோக்கன். ஓகே, ஸோ அப்போ இந்த டோக்கன் வச்சு நம்ம இது மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்மிஷன் இருக்கும். ஏன்னா அதில் வந்து நம்ம டெலிட் எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ லெட் மீ ரீகனெக்ட். ஸோ இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போதைக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ இதை டிட்டாச் பண்ணிடுவோம், திருப்பி நம்ம ரீஅட்டாச் பண்ணுவோம். ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து டிட்டாச் பண்ணாலும் பண்ணிங்க. பட் ஓகே, அது இருக்கட்டும், தப்பு கிடையாது. அது வந்து ஆக்சஸ் கீ மெத்தட். இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னொரு மெத்தட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் மெத்தட். இப்போதைக்கு நான் இதில் வந்து லெட் மீ ஜஸ்ட் கிவ் ஆக்சஸ் ஒன்லி டு பிளாப் அண்ட் தென் அதுக்குள்ள கண்டெய்னர் சர்வீஸ் கண்டெய்னர் அண்ட் ஆப்ஜெக்ட் இது ஓகே தான். அண்ட் இதில் இப்போ நான் டெலிட் பர்மிஷன் நான் கொடுக்கல, ரீடு ரைட் எல்லாமே கொடுக்குறேன். அண்ட் அதை ஜென்ரேட் பண்ணிவிட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். லெட் மீ காப்பி த டோக்கன். அரல்ஸ் நம்ம பிளாப் தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம், டேரெக்டாக பிளாபியே கனெக்ட் பண்ணுவோம். லெட் மீ கிளிக் ஆன் த பிளக்இன் ஐக்கன். இதில் போயிட்டு டேரெக்டாக பிளாப் கண்டெய்னரை வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன், ஷேர்ட் ஆக்சஸ் யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணுறேன். இது அனானிமஸ் கொடுத்துருந்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அனானிமஸாக இப்போ முன்னாடி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகிருக்கும். ஓகே, இது என்ன சொல்கிறாங்க, பிளாப் கண்டெய்னர் ஆர் டைரக்டரிஸ் ஆஸ் யூஆர்எல். இருங்க, நம்ம வந்து டேரெக்டாக கண்டெய்னர் லெவல் யூஆர்எல் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே யூஸ் பண்ணிப்போம். இன்கேஸ் நீங்கள் பிளாபுக்காக ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டே பிளாபுக்குன்னு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தென் அது உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கும். பட் தட்ஸ் ஃபைன். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் போயிட்டு பிளாப் கண்டெய்னர் மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணுன்றதால இங்கே பிளாபோடைய சாஸ் யூஆர்எல் செலக்ட் பண்ணதால வெறும் பிளாப் கண்டெய்னர் தான் இங்கே லிஸ்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து இப்போ நான் ஏதாவது டெலிட் பண்ணணும் இல்லை ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஐடியலாக இது ஒர்க் ஆகக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து வி ஹேவ் நாட் கிவன் பர்மிஷன். இப்போ நான் இந்த இமேஜை நான் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அதை நீங்கள் ஸ்னாப்ஷாட்லேயும் நீங்கள் டெலிட் பண்ணாலும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் சேர்த்து, அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிச்சது. இந்த இடத்துல கிளியராக வந்து உங்களுக்கு ஃபெயில் டு ஸ்டார்ட் டெலிட் இன்சஃபிஷியன்ட் கிரெடென்ஷியல் அப்படின்றது வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு எரர் வந்துருச்சு. இன்கேஸ் இதை நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு கிவ் தெம் த பர்மிஷன் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டியை வந்து பண்ணலாம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஜெனரேட் இட் அகெயின். ஸோ என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகுதுன்றதுக்காக சும்மா ஒரு குயிக் ப்ரூஃப் காமிக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக பிளாபுக்கோ ஃபைலுக்கோ பண்ணியிருக்கோம். ஜி, நமக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் வந்து நம்மளுடைய இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஆமாம், ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் அஷூர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டெவலப்பர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பக்கெட் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க, ஒரு கண்டெய்னர் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க, இல்லை ஒரு ஃபைல் ஷேர் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு சில ஃபைல்ஸ்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா டெவலப்பர்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. இல்லை ஜி, அதான் நம்ம டைரக்டா அது பேர் என்னது கன்சோல் போயிட் பண்ணாம இந்த ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் மூலமா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா? ஆமாம், அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், பண்ணலாம், கரெக்டாக. ஸோ இப்போ நான் டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு இன்கேஸ் ஸ்னாப்ஷாட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்னாப்ஷாட்டையும் டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படி பண்ணலை. ஸோ உங்களுக்கு வந்து ஓகே, லெட் மீ ரெஃப்ரெஷ். ஓகே, இது பழைய கன்சோல்லே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்க்ரீன் கனெக்ட் பண்ணால் இதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ கரெக்டாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். லெட் மீ ஜஸ்ட் ட்ரை டு delete. ஸோ இப்போ டெலிட் ஆகுது உங்களுக்கு. ஸோ அந்த கன்சோல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க, அப்பப்போ ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா தென் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி, அகைன் பேக் ஹேண்டில் கவனிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு கமாண்டாக தான் ஒர்க் ஆகுது, அஷூர் காப்பி கமாண்டாக தான் ஒர்க் ஆகுது, இது டெலிட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே பேக் ஹேண்டில் வந்து உங்களுக்கு 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து உங்களுக்கு சாஃப்ட் டெலிட் வந்து பை டிஃபால்ட்டாக கண்டெய்னர் லெவல்லையும் ஆப்ஜெக்ட் லெவல்லையும் எனேபிள் ஆயிருக்கும். அது கிட்டத்தட்ட ரீசைக்கிள் பின் மாதிரி தான், உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை போயிட்டு நீங்கள் ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ அது நான் நேற்று நம்ம அதுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ டேட்டாவுடைய ப்ரொடெக்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எனேபிள் சாஃப்ட் டெலிட் ஃபார் கண்டெய்னர்ஸ் 7 days வரைக்கும் உங்களுக்கு கான்டென்ட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பிளாபுமே வந்து 7 days வரைக்கும் இருக்கும். இப்போ லெட் மீ ஷோ யூ அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய கண்டெய்னர்ஸில் போயிட்டு இப்போ இதில் வந்து
இப்போ நீங்கள் கண்டெய்னரே டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்டோர் கண்டெய்னர்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ லெட் மீ ஷோ யூ தட் ஆல்சோ. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் கண்டெய்னரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டெய்னர்ஸில் ஹோம் ஸ்க்ரீனில் ரெஸ்டோர் கண்டெய்னர்னு இருக்கும். ஸோ இல்லை நான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஃபைல் தான் நான் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து நீங்கள் இந்த ஸ்டாண்ட் ஃபோல்டர் ஒன்ல போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஷோ ஆக்டிவ் பிளாப்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வந்து பழசும் வேணும் டெலிட்டடும் வேணும் அப்படின்னா அது நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல எது டெலிட் ஆனது அப்படின்றது காமிச்சிடும். இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து இந்த சாஃப்ட் டெலிட்டோடைய நம்பர் ஆஃப் ரிட்டன்ஷன் எவ்வளோ நாள் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இன்னைக்கு டெலிட் பண்ணியிருக்கோம், இந்த டைம் ஸ்டாம்ப் இங்கே இருக்கும். ஸோ இதுலேருந்து 7 டேஸ் இருக்கும். ஸோ இன்னும் 6 டேஸ்க்கு வந்து ரிமைனிங் இருக்குது. அது வரைக்கும் இந்த கண்டென்ட் வந்து இங்கே டெலிட்டடாக காமிக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இஃப் யூ வாண்ட் டு ரெஸ்டோர் இட், அதை நீங்கள் வந்து ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு எலிப்சிஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அன்டெலிட் இருக்கும். இதை நீங்கள் இங்கேருந்து அன்டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை அது கன்சோல்லையும் நீங்கள் சேம் ஆப்ஷன் தான், அதை அன்டெலிட் பண்ணாலும் அன்டெலிட் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு அந்த வெர்ஷன் இங்கே வந்துடும். ஸோ இதுவே நான் வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை நான் ரோல் பேக் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நான் அது காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நம்ம வந்து ஃபைல் ஷேர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை மவுண்ட் பண்ணிட்டு லோக்கல் மெஷின்ல இருந்து எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, வெர்ஷனிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து நான் தெரியாமல் வந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டே நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ தெரியாமல் வந்து டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இதோடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேமை கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஆக்சிடென்டல் டெலிஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த செக்யூர் எக்ஸ்ட்ரா ஒன் ஸ்டெப். ஏன்னா நம்ம ரிமோட்டில் கன்சோலில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நெட்ஒர்க் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்ததுன்னா தெரியாமல் ஏதோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா டெலிட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணி டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை டெலிட் பண்ணிட்டது வந்து இங்கே வந்து உங்களுக்கு லிஸ்டிங்லேருந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் போயிடும். அண்ட் இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த என்டையர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை நான் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரெஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் 14 நாளில் டெலிட் ஆன கண்டெய்னர்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ இப்போ நான் டெலிட் பண்ண XYZ வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்க, இது எப்போ டெலிட் பண்ணாங்கன்றது இங்கே கிளியராக காமிச்சிடும். ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு இந்த 5:14 AM வந்து US டைமில் இந்த பர்டிகுலர் டைமில் வந்து டெலிட் ஆயிருக்கு அப்படின்றது இங்கே காமிக்கும். அண்ட் இது வந்து 14 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து சாஃப்ட் டெலிட் வேற, இது வேற. ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் லெவலில் வந்து ஈவன் தோ நீங்கள் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டாலும் 14 நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த ரெஸ்டோரேஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் இப்போ காமிக்கிறேன். இதை ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி இந்த லிஸ்டிங்லேருந்து போயிடுச்சு இப்போ. அண்ட் இப்போ போயிட்டு நான் செலக்ட் பண்ணி ஸோ எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது செலக்ட் பண்ணிக்கங்க. அதில் எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்றது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டே வந்து 14 டேஸ்க்குள்ளே நீங்கள் ரெஸ்டோர் பண்ணுறதுனால ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. அண்ட் இது அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா தென் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி பேக்கப்லேருந்து ரெஸ்டோர் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அஷூருடைய பேக்கப் வழியாகவும் நீங்கள் இந்த கண்டெய்னர்ஸோட கண்டென்ட் அண்ட் ஃபைல் ஷேரில் இருக்கக்கூடிய கான்டென்ட்ஸ் எல்லாமே பேக்கப் எடுத்து ரெஸ்டோர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அது நம்ம பேக்கப் செஷனில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம பிளாப் ஸ்டோரேஜ் வந்து கிரியேட் பண்ணி பார்த்துருக்குறோம். அண்ட் ஃபைல்ஸ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் என்னன்றதை பார்ப்போம். நேற்று ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். மேபி அதுவே கூட குயிக்காக டெமோக்கு யூஸ் பண்ணலாம். லெட் மீ கோ டு ஓவர்வியூ. இதில் வந்து நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குது. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஃபைல் ஸ்டோரேஜுக்கான ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து இதுதான் நம்ம நேற்று கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஏதாவது கான்டென்ட்டை போட்டு நம்ம கனெக்ட் பண்ணலாம். இதில் வந்து ஃபைல் ஷேர் வந்து நம்ம ஏதாவது கிரியேட் பண்ணோமான்னு அவங்க இல்லை. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கங்க. லெட் மீ கிரியேட் நியூ ஃபைல் ஷேர். அட் அ ஹை லெவல் ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் எத்தனை ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணலாம், எத்தனை அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம், அண்ட் எவ்வளோ ஐஆப்ஸ் வரும் அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதில் வந்து எவ்வளோ ப்ரொவிஷன் பண்ணிட்டீங்க, எவ்வளோ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இன்கேஸ் அடிஷ்னலாக நீங்கள் ஷேர்ஸ் வேணும் அப்படின்னா அடுத்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் மேக்ஸிமம் என்னென்ன நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ், எவ்வளோ ஐஆப்ஸ், என்ன த்ரூபுட்ன்றது இங்கே காமிச்சிருப்பாங்க. அதில் எவ்வளோ யூஸ்டுன்றது இங்கே காமிச்சிருப்பாங்க. ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஓவர்லோட் பண்ணீங்க அப்படின்னா தென் வந்து ஸ்லோனஸ் இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போ இந்த 4 ஆஸ்பெக்ட்டுமே நீங்கள் வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணும்போது. இன்கேஸ் இந்த லிமிட்டை நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்னா வேற ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி புதுசாக ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதுலையுமே வந்து சேம் அதே மாதிரி தான். சாஃப்ட் டெலிட் வந்து 7 டேஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்சிடென்டலாக டெலிட் பண்ணதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு புது ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் இட் லைக் திஸ். ஸோ ஸ்டாண்ட் ஃபைல் ஷேர் 02 கொடுக்குறேன். இதில் எவ்வளோ கெப்பாசிட்டி வேணுமோ நீங்கள் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த சைஸ் இப்போதைக்கு இன்னைக்கு டேட்டுக்கு. பட் நீங்கள் அதை கம்மியாக கொடுக்கறனால நம்ம கம்மியாக கொடுத்துக்கலாம். பட் வந்து லெட்ஸ் சே இதில் வந்து இங்கே பாருங்கள், இதுதான் நான் உங்களுக்கு செஷன் ஆரம்பத்தில் சொன்னேன். நீங்கள் ஜிபிக்கு பதிலாக
ஜிஐபின்னு இருக்கும். ஸோ மினிமம் சைஸ் வந்து 32 ஜிபி சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மினிமம் சைஸை கொடுத்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இதில் போயிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய அப்ளிகேஷனுக்கு என்னுடைய ஃபைல் ஷேருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் தேவைப்படுது, இந்த அளவுக்கு ஸ்பீடு டிரான்சாக்ஷன் த்ரூபுட் தேவைப்படுது அப்படின்னா அதை நீங்கள் வந்து மேனுவலாகவும் நீங்கள் வந்து கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி உங்களுடைய சைஸ் என்ன சைஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் டேட்டா நிறைய ஸ்டோர் பண்ண பேக்எண்டில் மைக்ரோசாஃப்டால் என்ன பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் டிஸ்கில் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அரேல வந்து உங்கள் டேட்டாவை ஸ்கேட்டர் பண்ண முடியும். அப்படி ஸ்கேட்டர் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரான ஐஆப்ஸ் கிடைக்கும், பெட்டரான த்ரூபுட் கிடைக்கும். ரொம்ப கம்மியான சைஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஐஆப்ஸ் அதுக்கேற்ற த்ரூபுட் தான் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ சைஸோ அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மினிமம்லேருந்து மேக்ஸிமம் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இடத்துல ஒரு 1000 டிபி கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 1000 ஜிபி கொடுக்குறேன் அப்படின்னா ஜிபி பைட் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே ஐஆப்ஸ் வந்து டிஃபர் ஆக ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மினிமம் 4000 மாறிடுச்சு பாருங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் 1:4 ரேஷியோவில் உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு 5000 ஜிபி பைட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டியூனிங் பண்ணிடுவாங்க. மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 8000 ஐஆப்ஸ் வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் அது வேணும்னா வந்து உங்களுக்கு இந்த நம்பர் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ அப் டு 1 lakh 2400 வரைக்கும் நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஐஆப்ஸ்னா என்ன? இன்புட் அவுட்புட் பர் செகண்ட். ஒரு செகண்ட்ல எவ்வளவு இன்புட் அவுட்புட் டிரான்சாக்ஷன் நடக்கலாம் அப்படின்றது கொடுக்க சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நான் மினிமம் ஐயா கொடுத்தா ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்குமா? லைக் 1 lakh கொடுக்குறீங்க, அது ஆமா ஒரு செகண்ட்ல அவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும் அந்த ஃபைல் ஷேர்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு செகண்ட்ல வந்து எவ்வளோ இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஐஓ இது. ஸோ அது ஐஓ மீட்டர்னே ஒரு ஐயா கொடுத்தா பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். கரெக்ட், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம். த்ரூபுட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கில் வந்து அதிகமான எம்பிபிஎஸ் ஸ்பீடு. இப்போ காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இது நீங்கள் டிரான்சாக்ஷன் ஆக்சஸ் பண்ணுறோம் மாற்றுறோம் அப்படின்னா ஐஆப்ஸ் அது. ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் வந்து மினிமல் சைஸே கொடுத்து கிரியேட் பண்ணுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷனுமே இருக்குது, எஸ்எம்பி அண்ட் என்எஃப்எஸ். அண்ட் இப்போ வந்து பேக்கப் இது எடுத்து வைக்கணும்னாலும் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் பேக்கப் எதுவும் எடுக்கல. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் வந்து ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவே என்னுடைய ஆர்கனைசேஷனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு யூஸ் கேஸ் இருக்குது. நான் வந்து ஆன் ப்ரமைசஸில் வந்து ஒரு என்எஃப்எஸ் ஃபைல் ஷேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து நான் இங்கே க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுறேன். எனக்கு அந்த ஆன் ப்ரமில் இருந்த அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேணும், எனக்கு எஸ்எஸ்டி டிஸ்கோட வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தனியாகவும் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்டோரேஜ் சென்டரை விட்டுட்டு டேரெக்டாக போயிட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாமே ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதில் ப்ரிவியூவில் இருக்குது. இது எக்ஸாமுக்கு வராது, இது இப்போதைக்கு வந்து ப்ரிவியூவில் இருக்குது. வெறும் என்எஃப்எஸோட இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து இது என்எஃப்எஸ் அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் ஈவன் எஸ்எஸ்டியோட இருக்குது, என்விஎம்இயும் ஆட் பண்ணுவாங்க. இது இப்போதைக்கு ப்ரிவியூ ஆப்ஷனாக தான் இருக்குது. ஓகே, ப்ரிவியூன்றது வந்து இன்னும் எஸ்எல்ஏ கமிட்மெண்ட்ஸும் மைக்ரோசாஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் வராது. பட் நீங்கள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாமே டேரெக்டாக ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணணும், எனக்கு வந்து அன்னெசரி ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு ஹேண்டில் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக எனக்கு ஒரு ஃபைல் ஷேர் வேணும், இதை நான் வந்து என்எஃப்எஸ் வழியாக நிறைய யூனிக் சிஸ்டமோ லினக்ஸ் சிஸ்டம்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் இட். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணிவிட்டு இது பை டிஃபால்ட்டாகவே வந்து என்எஃப்எஸ் ப்ரோட்டோகால் மட்டும்தான் வரும். இன்கேஸ் எஸ்எம்பி விண்டோஸ் சர்வர்லேருந்து விண்டோஸ் கிளைண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணால் தான் அந்த ஆப்ஷன் வரும். இங்கே அந்த ஆப்ஷன் வராது. இது வந்து வெறும் என்எஃப்எஸ் அண்ட் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் ப்ரீமியம் கேட்டகரி மட்டும்தான் வரும். நீங்கள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்டாக ப்ரீமியமான்ற மாதிரி ஹெச்டிடியா இல்லை எஸ்எஸ்டியான்றதை டிஸ்டிங்யூஷ் பண்ண முடியும். அண்ட் இதில் ரிட்டர்டன்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வெறும் எல்ஆர்எஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு சில ரீஜன் போனீங்க, இப்போ சவுத் இந்தியா இல்லை ஈஸ்ட் யூஎஸ் போகிறீங்க அப்படின்னா தென் அங்கே வந்து உங்களுக்கு வந்து இசட்ஆர்எஸும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ரீஜனை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி அங்கே எத்தனை டேட்டா சென்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எல்ஆர்எஸ் அண்ட் இசட்ஆர்எஸ் வரும். பட் இந்த இதில் வந்து உங்களுக்கு ஜிஆர்எஸ் கிடையாது. குளோபலி ரிட்டர்ன் ஸ்டோரேஜை வந்து இது வந்து பர்பஸ் பில்ட் ஃபைல் ஷேர்னாலே ஜென்ரலாக வந்து மோஸ்ட்டாக அந்த ரீஜனுக்குள்ளே தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க, இல்லை அந்த பர்டிகுலர் டேட்டா சென்டருக்குள்ளே தான் ஆக்சஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி பர்செப்ஷன் இருக்கிறதால இப்போதைக்கு இந்த ஆப்ஷன்ஸோட தான் வருது. உங்களுக்கு இன்கேஸ் ஜிஆர்எஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு அங்கே வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்ஆர்எஸ், இசட்ஆர்எஸ், ஜிஆர்எஸ், ஆர்ஏஜ், ஜிஆர்எஸ், ஜிஇசட்ஆர்எஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே வரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான நீட் இருக்குது, ஜியோகிராஃபிக்கலாக நான் வந்து ரெப்ளிகேட் பண்ணணுன்ற நீட் இருக்குது அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணுங்கள். வேறஸ் உங்களுக்கு வந்து எஸ்எம்பி நீட் இருக்குது அப்படின்னா அப்பயும் அங்கே தான் போய் கிரியேட் பண்ணணும். இங்கே வந்து வெறும் என்எஃப்எஸ் வரும்,
எஸ்எஸ்டி வரும். அண்ட் அகைன் மாடலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ப்ரொவிஷன் கெப்பாசிட்டியோட உங்களுக்கு வருது. ஸோ இப்போ மினிமம் எவ்வளோ கொடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம். 32 அக்செப்ட் பண்ணுதான்னு தெரியல. ஸோ அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மினிமல் சைஸே கொடுத்து கிரியேட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல நம்ம சேம் அதே மாதிரி ஐஆப்ஸ் ப்ரொவிஷன் பண்ணிட்டு சேம் கன்சோல் தான், சேம் ஆப்ஷன்ஸ் தான். பட் இது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பப்ளிக்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, எந்த நெட்ஒர்க்லேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. பட் அது நம்ம நெட்ஒர்க்கிங்கில் வந்து ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்னா என்ன, சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்னா என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்டோரேஜ் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். லெட் மீ கிரியேட் இட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்பஸ் பில்ட்டாகவும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இது இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், அஜூரில் வந்து ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே வந்து ரிசோர்ஸ் குரூப் ஏபிஐ வழியாக தான், அந்த ரிசோர்ஸ் மேனேஜர் ஏபிஐ வழியாக தான் எல்லாமே கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதுக்கும் அந்த மைக்ரோசாஃப்டோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ் ஏபிஐ இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்.ஸ்டோரேஜில் வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸ் பெர்மிஷன்லாம் இருக்கும். பட் இதை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த ரிசோர்ஸ் ஏபிஐ வந்து இட் வில் பி, லெட் மீ ஷோ யூ. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதோடைய ரிசோர்ஸ் மேனேஜர் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, லெட் மீ கோ டு த ரிசோர்ஸ். ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பண்ணலாம். ஸோ இதில் இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் என்னால் ஃபைல் ஷேர் டைரெக்டாக கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா பாசிபிள் ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களால் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான ரிசோர்ஸ் ப்ரொவைடர், ஸோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்.ஸ்டோரேஜ் அப்படின்ற ப்ரொவைடர் யூஸ் ஆகும். வேற ஃபைல் ஷேர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்.ஃபைல் ஷேர்ன்ற ஒரு இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு தனி ப்ரொவைடர் அப்படின்றது சொல்ல வரேன். இது தனி ஏபிஐ இது. இந்த ஏபிஐ வந்து ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ என்னால் கிரியேட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ இது இன்கேஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா இங்கே வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க, ரீரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகிடும். ஸோ இது மைக்ரோசாஃப்ட் ஃபைல் ஷேர்ன்றது தனி, அண்ட் டேரக்டா ஸ்டோரேஜ் அப்படின்றதும் தனியாகவே இருக்குது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரேஜ். இதுதான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேக் எண்ட் ஏஆர்எம் உடைய ஏபிஐ, அஷூர் ரிசோர்ஸ் மேனேஜருடைய ஏபிஐ. ஸோ இன்கேஸ் உங்களுடைய ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்.ஃபைல் ஷேர் அப்படின்ற ரிசோர்ஸ் ஏபிஐ வந்து ரெஜிஸ்டர் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவும் வந்து கிரியேட் பண்ணலாம். இன்கேஸ் ஆன் ப்ரைமில் நான் நெட் ஆப் யூஸ் பண்ணுறேன், நான் க்ளவுடில் இருந்து நெட் ஆப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாகவும் நீங்கள் நெட் ஆப் ஃபைல் ஷேர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் மைக்ரோசாஃப்ட் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதில் வந்து ஒரு ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணி அதில் வந்து அந்த ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இது வந்து பேக் எண்டில் கம்ப்ளீட்டாகவே மைக்ரோசாஃப்ட் ஃபுல்லி மேனேஜ்ட் சர்வீசஸ். இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜாக இருந்தாலும் சரி, ஃபைல் ஷேர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு விண்டோஸ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து ஃபைல் ஷேர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணி கிரியேட் பண்ணுறது இல்லை. நீங்கள் டேரெக்டாக இங்கே என்ன பண்ணுறீங்க, கன்சோலில் வந்து டேரெக்டாக ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி மேனேஜ் சர்வீஸ். இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணி இது நீங்கள் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் மல்டிபிள் சிஸ்டம்ஸ்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து பை டிஃபால்ட்டாகவே கிடைச்சிருது. இதை நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன ப்ரோட்டோகால் அப்படின்றத பேஸ் பண்ணி இப்போ எஸ்எம்பி விண்டோஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணுற அந்த ஃபைல் ஷேரை மட்டும்தான் நீங்கள் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ரெண்டுத்துலையும் பண்ண முடியும். இங்கே டேரெக்டாக ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணுறீங்க, டேரெக்டாக அஷூரோடைய போர்ட்டலில் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாமல் ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது லினக்ஸ் மெஷின்லேருந்து என்எஃப்எஸ் வழியாக மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுடைய விண்டோஸில் வந்து என்எஃப்எஸ் கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் பண்ண முடியும். பட் ப்ரிடாமினண்ட்டாக வந்து லினக்ஸில் தான் அதை வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா ஸ்டோரேஜோடைய என் பாயிண்ட்டுமே வந்து அது கண்டெய்னரோ இல்லை ஃபைல் ஷேரோ எல்லாமே வந்து HTTPS என் பாயிண்ட் வழியாக HTTPS ப்ரோட்டோகால் வழியாக நீங்கள் வெப் வழியாகவும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இங்கே நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது வந்து ஸ்டோரேஜ் அஸ் அ சர்வீஸ் அப்படின்றதால உங்களுக்கு ஃபிசிக்கல் சர்வரோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அந்த அப்ளையன்ஸோ அந்த சாண்ட் ஸ்விட்சோ அந்த ஓஎஸ் பேட்சிங்கோ டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேண்டாம். மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர் டீம் வந்து அந்த பேக் எண்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் சர்வராக இருக்கட்டும், இல்லை அந்த ஸ்டோரேஜ் அரேவாக இருக்கட்டும், அந்த சாண்ட் ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், அந்த டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே மைக்ரோசாஃப்டோடைய ஃபிசிக்கல் டேட்டா சென்டர் டீம் வந்து உங்களுடைய பிஹாஃபில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பேக் எண்டில் வந்து ஃபர்ம்வேர் அப்கிரேட் ஆர் டிரைவர் அப்கிரேட் ஆர் வல்னரபிலிட்டி ஃபிக்ஸ் எல்லாமே அவங்க உங்களுடைய பிஹாஃபில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே நீங்கள் டேரெக்டாக கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆக்சஸ் பண்ண வேண்டியதான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் ஜஸ்ட் ட்ரை அண்ட் கிரியேட் ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதை நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ டேரெக்டாக நீங்கள் அதே மாதிரி நீங்கள் லெட்ஸ் சே ஃபைல்
ஷேர்ஸை வந்து ரிசோர்ஸ் மேனேஜர்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் யூ கேன் கிவ் இட் அ ட்ரை ஃப்ரம் லெட் மீ கோ டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ இதில் இந்த ஃபைல் ஷேரை நம்ம கிரியேட் பண்ணதை வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கேருந்தே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணலாம். ஸோ என்ன கெப்பாசிட்டின்றது இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். 1 TB மினிமம் ஐஆப்ஸ் வந்து 4000 இருக்குது அண்ட் த்ரூபுட் இவ்வளோ கிடைக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கேருந்தே நீங்கள் அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பண்ண அதே மெக்கானிசம் தான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ராக் அண்ட் ட்ராப் சம் ஃபைல்ஸ் இங்கேருந்தே உங்களால் பண்ண முடியும். ஸோ லெட் மீ அப்லோட் கப்புள் ஆஃப் ஃபைல்ஸ். மொத்தமாகவும் பண்ணலாம் அண்ட் அதே சேம் ஆப்ஷன் தான். ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓவர் ரைட் பண்ணாலும் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். 3 ஃபைல்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் யூ கேன் ஆல்சோ அப்லோட் இங்கே ப்ரௌஸ் ஃபார் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் சி டிரைவ் செலக்ட் பண்ணி அப்படி பண்ணாலும் பண்ணலாம். தட்ஸ் அப் டு யூ. ஆர் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ யூ கேன் செலக்ட் அண்ட் அப்லோட் ஆர் எல்ஸ் யூ கேன் ட்ராக் அண்ட் ட்ராப். ஜி ஸ்டான்சி ஒரு சின்ன டவுட் ஜி. இப்போ இது ஃபைல் ஷேர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். எண்ட் யூசருக்கு எப்படி கொடுப்போம் ஜி? ஷேர் பார்க்க எப்படி கொடுப்போம்? அவங்க எப்படி வந்து இப்போ 100 ஃபைல் இருக்கு. அதான் ஜெய்சங்கர் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ தானே கிரியேட் பண்ணிருக்கோம். அடுத்தது இப்போ தான் பார்க்க போறோம். லெட்ஸ் டு தட். ஆமா ஆமா பண்ணலாம். இல்ல அப்லோட் வரதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நோ வரிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு வந்து கான்டென்ட் இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு விசிபிளா இருக்கும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் கொஞ்சம் கண்டென்ட்ஸ்லாம் போடுறோம். ஸோ இப்போ வந்து நீங்க கேட்ட அதே கொஸ்டின் தான் அடுத்த ஸ்டெப். ஸோ கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கனெக்ட் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேருந்து உங்க யூசர் ஆக்சஸ் பண்ணுவாங்க இல்லை அட்மின் ஆக்சஸ் பண்ணுவாங்கன்றது இங்க இருக்கும் உங்களுக்கு. ஸோ விண்டோஸா லினக்ஸா மேக்கா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க என்ன லெட்டர்ல வந்து அந்த யூசருக்கு மவுண்ட் ஆகணும், என்ன பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய லோக்கல் மெஷின்ல லெட்ஸே நான் ஏதோ ஒரு டிரைவ் லெட்டர் ஆல்பபெட் எஸ் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். இது நீங்க ஆக்டிவ் டைரக்டரி வழியாகவும் நீங்க பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா வழியாகவும் பண்ணலாம், இல்லை நம்ம இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வழியாகவும் பண்ணலாம். ஸோ நான் வந்து எப்படி என்ட்ரா வழியாக ஆக்சஸ் பண்றது, ஏடி வழியாக ஆக்சஸ் பண்றது அப்படின்றது ஒரு சிஸ்டம் டிப்ளாய் பண்ணிட்டு அதை நான் காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம ஒரு ஆக்சஸ் டோக்கன் வழியாக எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலா கமாண்ட் என்னமோ இதுதான். இப்போ நீங்க வந்து ஒரு பவர்ஷெல் கமாண்ட் வந்து நியூ ஐஃபன் பிஎஸ் டிரைவ்ன்ற கமாண்ட் கொடுப்பீங்க. இதுவே வந்து ஒரு கமாண்ட் லைன்ல வந்து நெட் கனெக்ட்ன்ற மாதிரி நீங்க வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கொடுப்பீங்க. இப்போ பவர் ஷெல்லோட கமாண்ட் இதுதான். இந்த கமாண்டை மட்டும் காப்பி பண்ணி நீங்க மவுண்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இல்லை எனக்கு கனெக்டிவிட்டி செக்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அதை மவுண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பண்ணலாம். டைரக்டா போயிட்டு நான் என்ன பண்றேன், இப்போ பவர் ஷெல்லை வந்து ஓப்பன் பண்றேன் என்னுடைய லோக்கல் மெஷின்ல. டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் டெஸ்ட் பண்றேன். இந்த மெஷின் வந்து 445ல கனெக்ட் ஆகுதா, இந்த ஃபைல் ஷேர் கனெக்ட் ஆகுதா அப்படின்றது ஃபர்ஸ்ட் வேலிடேட் ஆகுது. கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பிஎஸ் டிரைவ் கமாண்ட் இதுதான் வந்து பவர் ஷெல் கமாண்ட். ஸோ இதை வந்து நம்ம நியூ பிஎஸ் டிரைவ் என்ன டிரைவ் லெட்டர் எஸ் டிரைவ் நான் மவுண்ட் பண்ண போறேன். எந்த ஃபைல் ஷேரை மவுண்ட் பண்ண போறேன், ஸ்டாண்ட் ஃபைல் ஸ்டோரேஜ் 01 வந்து நான் மவுண்ட் பண்ண போறேன். அதுக்குள்ள மெயினா இந்த ஃபைல் ஷேரை நான் மவுண்ட் பண்ண போறேன் அப்படின்றது இங்க செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இந்த கிரெடென்ஷியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசர் நேம் வந்து அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம், பாஸ்வேர்டு வந்து அந்த ஆக்சஸ் கீ. இது ரெண்டு தான் வந்து நமக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். நீங்க டைரக்டா போயிட்டு உங்களுடைய ப்ரௌசர்ல இல்லை உங்களுடைய விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்ல ரைட் கிளிக் பண்ணி மேப் பண்றீங்க அப்படின்னா யூசர் நேம்க்கு வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் கொடுக்கணும், பாஸ்வேர்டுக்கு வந்து அந்த ஆக்சஸ் கீ கொடுக்கணும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய லோக்கல் மெஷின்ல வந்து இது மவுண்ட் ஆயிடுச்சு. என்னுடைய எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எஸ் டிரைவா இங்க மவுண்ட் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்க ஓப்பன் பண்ணோம்னா அந்த கான்டென்ட் அதுக்குள்ள இருந்தது இல்லைங்களா, நம்ம அப்லோட் பண்ணி வச்சிருந்த கான்டென்ட் இருக்கும். இல்லை நீங்க இங்க இருந்து நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க உங்க லோக்கல் யூசரா இருந்துட்டு நீங்க இதுல வந்து இப்போ ஸ்டாண்ட் சப் ஃபோல்டர் 1 அதுக்குள்ள வந்து ஏதாவது ஃபைல்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணாலும் நீங்க கிரியேட் பண்ணலாம். இது நீங்க அங்கேயும் இப்போ கன்சோல்லையும் போயிட்டு வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஸ்டாண்ட் ஃபைல் 03 ஸோ டெஸ்ட் லைன் 01 ஏதோ ஒரு கான்டென்ட் சும்மா போடுறோம். அதில் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். இப்போ நம்மளுடைய கன்சோலில் போர்ட்டல் அஷூர் போர்ட்டலில் வந்து இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்றது வேலிடேட் பண்ணிக்கலாம், டபுள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு ஸ்டஃப் சப் ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு, அதுக்குள்ள அந்த ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு, அதுக்குள்ள அந்த கான்டென்ட் இருக்கணும். இங்கே 12 பைட்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் ரெஸ்டோர் பண்ணணும், இல்லை ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கணும், பேக்கப் எடுத்து வைக்கணும்னா அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கனாலும் எடுத்து வச்சுக்கலாம். லெட்ஸ் சே ஐ அம் ஆடிங் a snapshot. இது நான் கொடுத்துக்கலாம், டேக்கிங் a snapshot before XYZ changes. இது நீங்கள் எதுவும் கொடுக்கலனாலும் அது எப்படி டேரெக்டாக எடுத்து வைக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஐம் டேக்கிங் a snapshot. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு மேக் சம் சேஞ்சஸ். லெட்ஸ் சே நான் இந்த ஃபைலில் இப்போ ஏதோ ஒரு ஃபைல் இருக்கு இல்லைங்களா,
இந்த சப் ஃபோல்டர்ல போயிட்டு நான் வந்து இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணலான்னு பண்ணுறேன். ஸோ இங்கேயே வந்து உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்குது. இங்கே பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் லோக்கல் மெஷினில் பண்ணாலும் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து மேட் சம் சேஞ்சஸ் செக்கிங் ஸ்னாப்ஷாட் ஆப்ஷன். ஸோ ஏதோ ஒரு ஆட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி அந்த ஆல்ரெடி இருந்த ஒரு ஃபைலையும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். இதையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் கண்டென்ட் அப்படி தான் இருக்குது. லெட் மீ எடிட். இதில் வந்து நான் இன்னும் ஒரு புது லைன் ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் இது இப்போ என்னுடைய ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போகணும். இந்த பண்ண சேஞ்சை வந்து என்னுடைய எண்ட் யூசர் வந்து ரெஸ்டோர் பண்ணி தர சொல்கிறாங்க. இல்லை வந்து டெலிட்டட் கண்டென்ட்டை வந்து எப்படி நம்ம ரெஸ்டோர் பண்ணணுன்றதை காமிச்சிட்டேன் நான் ஆல்ரெடி. உங்களுக்கு ஷோ ஆக்டிவ் டெலிட்டட் காமிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெலிட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அது ஓகே. பட் இப்போ வந்து நமக்கு அந்த ஃபைலை வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் போகணும் அப்படின்னா 2-3 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இங்கேயே போயிட்டு நீங்கள் இதில் வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் செக் பண்ணாலும் செக் பண்ணலாம். லெட்ஸே நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இந்த ஃபைலோடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதோடைய மெட்டடேட்டா போயிட்டு செக் பண்ணோன்னா இதுக்கு ஏதாவது ப்ரீவியஸ் வெர்ஷன் இருக்கா என்னன்றது நமக்கு தெரிய வரும். இப்போ லெட்ஸே நான் இந்த ஃபைலுக்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ இதோடைய கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கரண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்றதான் வரும். இப்போ இதுவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய லோக்கல் மஷினில் போயிட்டு இப்போ நான் மவுண்ட் பண்ணேன் இல்லைங்களா, அதுலேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது என்னுடைய லோக்கல் மஷினில் இந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதோடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் வேணும். இது வந்து இப்போ எப்போ அப்டேட் ஆயிருக்கு 5:33க்கு வந்து இப்போ ஒரு 1 மினிட் முன்னாடி அப்டேட் ஆயிருக்கு. இதுவே எனக்கு வந்து அந்த முன்னாடி இருந்த கான்டென்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ரீஸ்டோர் ப்ரீவியஸ் வெர்ஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பழைய வெர்ஷனை வந்து உங்களுக்கு காமிக்கும் இதில். ஸோ உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா 5:28க்கு ஒரு ஸ்னாப்ஷாட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை ரெஸ்டோர் பண்ணால் ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அதில் என்ன கான்டென்ட் இருந்தது, ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான ஸ்னாப்ஷாட் எடுத்தப்ப ஒரு லைன் மட்டும் தான் இருந்தது அப்படின்றது இங்கே கிளியராக நமக்கு தெரியுது. ஸோ அதை நீங்கள் ப்ரிவியூ பண்ணிட்டு ரெஸ்டோர் பண்ணாலும் ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து அந்த ப்ரீவியஸ் வெர்ஷன்லேருந்து உங்களுக்கு இங்கே ரெஸ்டோர் ஆகிடும். ஸோ இது நீங்கள் இங்கேருந்தும் பண்ணலாம், அரல்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரரில் வந்து அங்கே நீங்கள் பண்ணணும்னாலும் யூ கேன் டூ த சேம். இப்போ இதில் வந்து ஓகே, அது எங்கே இருக்குது, இதில் இருக்குல்ல. ஓகே, இதில் நம்ம மவுண்ட் பண்ணலாம் அந்த ஃபைல் ஸ்டோரேஜை. அதை நான் மவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரெஸ்டோர் ஆயிடுச்சு ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு. ஸோ இங்கே ரெஸ்டோர் பண்ணாலுமே உங்களுக்கு அங்கே க்ளவுட்லேயுமே வந்து உங்களுக்கு இங்கேயுமே ரெஸ்டோர் ஆகிடும். லெட் மீ ஷோ தட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இந்த கான்டென்ட் வந்து சைஸ் மாறி இருக்கு, 10 பைட்ஸ்க்கு மாறிடுச்சு. உங்களுக்கு வெறும் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்டோர் பண்ணாலும் ரெஸ்டோர் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இங்கே போயிட்டு ஐ வில் ஷோ ஒன் மோர் ஆப்ஷன். இதை வந்து நான் என்னுடைய மஷினில் அந்த சாரி குயிக்காகவே கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இதில் போயிட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். இங்கேயுமே அந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதை காமிக்கிறதுக்காக தான் இங்கே வரேன். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தானே காப்பி பண்ணோம். ஸோ லெட் மீ பேஸ்ட் திஸ். நெக்ஸ்ட் கனெக்ட். ஸோ இப்போ இதில் போயிட்டு ஃபைல் ஷேரில் ஐ திங்க் நம்ம ஸ்டாண்ட் ஃபைல் ஷேர் டூவில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ நான் ப்ரீவியஸ் வெர்ஷன் வேணும், இந்த சப் ஃபோல்டரில் வந்து இந்த சேஞ்சஸை நான் வந்து ப்ரீவியஸ் இதுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு மோர் வியூ ஷேர் ஸ்னாப்ஷாட்னு இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஸ்னாப்ஷாட்ஸ் இருக்குது அப்படின்றத இதில் போய் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து எதெல்லாம் ஸ்னாப்ஷாட் ஆயிருக்கு, இதோடைய ப்ரீவியஸ் வெர்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்க முடியும். இது வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் இது. ஸோ இதோடைய கான்டென்ட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுனால அது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்னாப்ஷாட்டில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா என்ன கான்டென்ட் இருக்குன்றது நமக்கு வந்து இதில் தெரிய வரும். ஓகே, ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகுது பாருங்கள், வெறும் டெஸ்ட் லைன் 01ன்னு இருக்குது. இது என்ன உங்களுக்கு இதில் கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா இதை நம்ம வந்து இப்போ அந்த முன்னாடி என்ன ஸ்னாப்ஷாட் இருந்ததோ அந்த கான்டென்ட் தான் இப்போ பார்க்குறோம். ஸோ அந்த கான்டென்ட்டை வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ணணும்னா இங்கே ரெஸ்டோர் ஸ்னாப்ஷாட் கொடுத்துக்கலாம். இதை நான் இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் மேபி விண்டோஸ் மெஷினில் நிறைய நாள் ஒர்க் பண்ணதால இங்கே காமிச்சா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இப்போ இந்த பர்டிகுலர் மவுண்ட் பண்ண டிரைவ் இருக்கு இல்லைங்களா, இந்த டிரைவோடைய கம்ப்ளீட் ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்க்கணும்னா இந்த இடத்துல ரெஸ்டோர் ப்ரீவியஸ் வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேப் பண்ண டிரைவ் லெவல்லே நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன வெர்ஷன் இருந்தது நீங்க காமிக்கும். ஸோ இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சது ஃபுல்லா இருக்கு பாருங்க. இதை ஓப்பன் பண்ணி தனியாவே ஒரு டிரைவ் மாதிரி இங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அங்க நடந்தது. இப்போ ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர்ல என்ன நடந்தது அப்படின்னா, நீங்க அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்தப்ப என்ன மாதிரியான கான்டென்ட் இருந்தது என்னன்றது தான் அங்கேயும் ஓப்பன் ஆச்சு. ஸோ இப்போ நீங்க அந்த பழைய வெர்ஷன் போய் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டான் சப் ஃபோல்டர் 1க்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இருக்கும். வேற லைவா இப்போ நமக்கு கரண்டா இருக்கிறது வந்து 2 லைனுமே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்னாப்ஷாட்லேருந்து ஓப்பன் ஆகாத கொஞ்சம் ஸ்லோவா ஓப்பன் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு வெறும் ஃபர்ஸ்ட் லைன் 01 இருக்கும். சரிங்களா, டெஸ்ட் லைன் 01 இருக்கு. ஸோ அதை நீங்க ரெஸ்டோர் பண்ணணும்னா அந்த ஃபைலை நீங்க வந்து இந்த ஸ்னாப்ஷாட் இதுல இருந்து இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து அதை நீங்க பேஸ்ட் பண்ணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல என்ன கான்டென்ட் இருக்குன்னு செக் பண்ணிப்போம் ஒரு தடவை. பாருங்க, இதுல வந்து டெஸ்ட் லைன் 01 இருக்கு. நம்ம மேட் ஸ்னாப்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறம் பண்ண சேஞ்சஸும் இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம ஓவர் ரைட் பண்ணனாலும் இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்னாப்ஷாட்ல இருந்து இது வந்து இங்க ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அட் த ஃபோல்டர் லெவல்லையும் நீங்க போயிட்டு என்னென்ன ஸ்னாப்ஷாட் இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன கான்டென்ட் இருக்கு எல்லாமே பார்க்கலாம். அண்ட் அதை நீங்க ரெஸ்டோர் பண்ணிலாம் பார்க்க முடியும். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி டூல் இது ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர்ன்றது. இந்த மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்கு, லைக் கிளவுட்பெரி, செரப்ரேட்டா, ரெட்கேட்டு, கிளவுட் கம்பைன், அந்த மாதிரிலாம் நிறைய தேர்ட் பார்ட்டி டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சில ஆர்கனைசேஷன்ல அவங்க தேர்ட் பார்ட்டி டூல்ஸை கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் அட் த எண்ட் வந்து கனெக்ஷன் மெக்கானிசம் வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் கீ, ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் ஆர் அவங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜென்ரலாக கனெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ணுவோம்.